ஓம் சகனாபவது சகனௌ புனக்து சக வீரியம் கரபாவகை தேஜஸ்வினா அதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மனதின் உறுதி, மனதை பலப்படுத்துதல் என்ற ஒரு தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி இப்போ நம்ம பார்க்குறோம். மனது எப்படிப்பட்டது, மனதுக்குள்ளே இருக்கிற அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். மனதுக்குள்ளே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு 4 அம்சங்கள் இருந்தது. ஒவ்வொன்றும் என்னென்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். மனம்ன்ற பகுதி உணர்வு மயமானது. அது குழந்தை பருவத்திலேருந்து வருவது, எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது, சொல்லிக் கொடுக்காமலே வருவது. அது அரூபம், அதுக்கு ரூபம் எதுவும் கிடையாது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது புத்தி அப்படிங்கிறத இன்டலெக்ட்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அது உருவமுடையது, கற்றுக்கொள்ளக்கூடியது, மனிதனுக்கு மட்டுமே சிறப்பானது, அது உருவமுடையது அப்படின்னு நம்ம பார்த்தோம். மூன்றாவது சித்தம் என்பதில் நினைவு பகுதி. அதில் கடந்த கால வாழ்க்கையின் நினைவுகள் மட்டும் இல்லாமல் கடந்த பிறவி நினைவுகளும் இருக்கின்றன. பல கோடி யுகங்களாக வாழ்ந்த நினைவுகளும் எல்லாருக்கும் பதிந்திருக்கிறது அப்படின்னு அந்த சித்தம் சொன்னோம். பழைய பதிவுகளெல்லாம் வாசனைகள்னு சொல்கிறோம். இன்றைய பதிவுகள் வெறும் நினைவுன்னு சொல்கிறோம். இந்த பிறவிலையோ நேற்று போன வருடங்கள் நடந்ததோ நம்ம நினைவு அப்படின்னு சொல்கிறோம். கடந்த பிறவிகளுக்கு இருந்த நினைவுகளெல்லாம் நான் நினைவுன்னு சொல்வதில்லை, அதை வாசனைன்னு சொல்கிறோம். இந்த வாசனையினுடைய அடிப்படையில் தான் மனிதனுடைய சுபாவங்கள்லாம் அமைகிறது. ஒரு கோபக்காரனாகவும், பயந்த சுபாவமாகவும், ஒன்று ஆசைப்படுவனாகவும், பரிக்கிரகம் செய்பவன், எல்லாத்தையும் நினைக்கே வேணும்னு ஒதுக்கி வச்சுக்குவான். அப்படிப்பட்ட குணாதிசயங்களெல்லாம் மனிதர்கிட்ட பிறக்கும்போதே ஏன் வருது அப்படின்னு அது வாசனை. சில குழந்தைகள் பிறக்கும் பொழுதே அபூர்வமான சக்திகளோடு பிறக்கின்றன. நினைவு சக்தி இருக்கிறது. உலகத்தில் அத்தனை நாடுகளுடைய தலைநகரங்கள்னு சொல்லுது. கொடிகளை அடையாளம் படுத்துகிறது. நினைவு சக்தி அபாரமாக இருக்கிறது. திருக்குறளை மனப்பாடமாக ஒப்பிக்கிறவங்க இருக்கிறாங்க. இசையில் 3 வயசுலேயே இசைக்கலையில் மிக தேர்ச்சி பெற்றவங்க நம்ம பார்க்குறோம். நம்ம நாட்டிலையும் பார்க்குறோம். அடிக்கடி ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு கிராமத்தில் கூட இந்த மாதிரி குழந்தைகள் நம்ம பார்க்குறோம். 3 வயசுலேயே பாடக்கூடிய திறமை இருக்குது. 3 வயசில் ஓவியம் வரைக்கூடியவங்க இருக்கிறாங்க. சயின்டிஃபிக் டிஸ்கவரி பண்ணுறவங்களாம் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வாசனைகள் அப்படின்னு சொன்னோம். இது சித்தம்ன்ற அடிப்படையில். அகங்காரம் என்று சொல்லக்கூடியது நான் என்ற ஒரு அகந்தை. அது நான் என்ன பண்ணோம், இந்த 3ஐயும் மனம், புத்தி, சித்தம் 3ஐயும் சொந்தம் கொண்டாடும். என் மனசு, என் அறிவு, என் நினைவு என்று எது சொல்கிறதோ அது பேர் அகங்காரம் அப்படின்னு நம்ம பேர் வச்சோம். இப்படிப்பட்ட இந்த 4 அம்சங்கள் கூடிய மனசை நாம் பகுதியாக ஆராய்ச்சி செய்வது எதற்காகனா, இந்த மனதை பலப்படுத்துவதற்காக. மனம் ஒரு சிறந்த சாதனம்னு சொன்னோம். அது சக்தி வாய்ந்தது. அதை நன்றாக பயன்படுத்தியவர்கள் தலை சிறந்த தலைவர்களாக மாறியிருக்கிறார்கள். காந்தி போன்றவர்களெல்லாம் ஒரே ஒரு தனி ஆள், உடல் பலமே இல்லாதவர், வயோதிகர், பல்லு கூட இல்லாதவர். அவர் இந்திய நாட்டையே பலம் பொருந்திய ஆங்கிலேயர்கள் என்று காப்பாற்றி கொடுத்துருக்கிறார். ஆங்கிலேய நாடு உலகம் முழுக்க கொடியை வச்சுட்டு இருந்தது. இந்தியா அதில் ஒரு அடிமை நாடாக இருந்தது. ஆனால் இன்று தனி ஒரு மனிதனாக திடத்தினால் தான் அவர் காப்பாற்றிருக்கிறாரு. அப்போ மனதை எவன் ஒருவன் திடப்படுத்துகிறானோ அவன் எதை வேணால் சாதிக்க முடியும்னு நம்ம பார்க்குறோம். அதை மனோசக்தின்னு சொல்கிறோம். ஏன் எல்லாராலும் முடியவில்லைன்னா, எல்லாருக்கும் ஒரு பலவீனம் இருக்கிறது. காந்திகிட்ட அந்த பலவீனம் இல்லை. மனசை பலப்படுத்திட்டார். அப்போ மனசை பலப்படுத்துறதுக்கு என்ன சாதனங்கள், மனத்தில் என்ன பலவீனம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பலவீனம் எதுன்னு தெரிஞ்சால் அதை பலப்படுத்துகிற முறை தெரியும். இப்போ பலவீனங்கள் 2ன்னு சொன்னேன். ஒன்று மனதின் சஞ்சலம், இன்னொன்று மனம் ஒருமுகப்படாமல் இருப்பது. மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அப்படின்னு பார்த்தோம். அது 2 இப்போ எழுதுகிறோம். மனதினுடைய பலவீனம், ஒன்று மன மாசுன்னு அழுக்கு. 2வது மன சஞ்சலம், அலைப்பாய்தல், ஒரு நிலை கொள்ளாமல் செல்வது. இது 2ம் பலவீனம்தான். இது 2ஐயும் திடப்படுத்துறதுக்கு 2 சாதனங்கள் இருக்குது. மன மாசை நீக்குவதற்கு கர்மயோகமும், மன சஞ்சலத்தை போக்குவதற்கு தியான யோகமும் நம்ம பயிற்சி தரோம். இந்த ஆத்ம வித்யாலயத்தை 2மே நமக்கு பயிற்சிகள் இனிமேல் தருவோம். இதை கடைபிடிச்சிட்டோம்னா மனசு நம்ம வசம் வந்துடும். மனசை வசப்படுத்திட்டோம்னா உலகத்தையே வசப்படுத்தின மாதிரி தான். அதுக்காக இன்றைக்கி இந்த பலவீனம் என்னங்கிறத பார்த்துட்டு
அதுக்கப்புறம் அதை திடப்படுத்துகின்ற சாதனங்கள் என்னன்னு பார்ப்போம். இதுக்கு நமக்கு பகவத்கீதை தான் ரெண்டுத்துக்குமே சிறந்த புஸ்தகம். இதில் தான் அவர் கர்ம யோகத்தை பற்றியும் தியான யோகத்தை பற்றியும் 6வது அத்தியாயம் முழுக்க தியான யோகம், 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் முழுக்க முழுக்க கர்ம யோகம் ஞான யோகத்தோடு சொல்கிறாரு. அதில் இருக்க சில பகுதிகள் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். மனசில் இருக்கக்கூடிய மாசு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் சொல்கிறாரு, தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் குரோத அபிஜாயதே குரோதாத் பவதி சம்மோகः சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமः ஸ்மிருதி விப்ரமசாத் புத்தி நாசோ புத்தி நாசாத் பிரணஷ்யதி அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த ஸ்லோகம் வரிசை நான் அர்த்தம் சொல்கிறேன். தியாயாத் யதோ விஷயான் பும்சக, பும்சன்னா மனிதன், ஆண் அப்படின்னு அர்த்தம். பும்சக ஆண் இல்லை அப்படின்னா, பெண்ணும் இல்லைன்னா நபும்சக அப்படின்னு சொல்லுவாங்க. நபும்சகன்னா ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத இருக்கிறவன். அப்போ பும்சன்னா புருஷன், மனிதன். அது பெண்ணாகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம், யாராக இருந்தாலும். தியாயாத் யதோ விஷயான் சங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு பொருளை அல்லது ஒரு நபரை, ஒரு சம்பவத்தை நாம் நினைத்து நினைத்து பார்த்து கொண்டிருக்கும் போது அதோட தொடர்பு உண்டாகிறதுங்கிறார். இப்போ ஒரு பொருளை பார்க்குறோம். ஒரு குழந்தை விளையாட்டு சாமான் விற்கிற கடையை முதல் தடவை பார்க்குறான். அப்பா 2 வீலர் ஓட்டிகிட்டு போகிறாரு. இங்கே பார்க்கப்பா அந்த பொம்மையெல்லாம் விற்றுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த குழந்தை பார்த்துட்டான். இன்னொரு இளைஞன் அப்படி போகிறான். பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அழகான ஒரு பெண் யாரோ பார்த்து சிரிச்சிருப்பாங்க, தன்னை பார்த்து சிரிச்சிட்டா இவன் நினச்சிட்டான். இன்னொருத்தன் ஒரு சாப்பிட்ற ஹோட்டல் கடையை பார்த்துட்டான். இதை 3 பேர் 3 விதமான பார்த்தாங்க இல்லையா. வீட்டுக்கு போனவொடனே என்ன பண்ணுறாங்க, அத்தோடு விட்டுட்டாக்கா தொலைஞ்சிது. பொம்மையை பார்த்தா மறந்துருக்கலாம், பெண்ணை பார்த்தா மறந்துருக்கலாம், அல்லது பீஸா ஹட்டை பார்த்தா மறந்துருக்கலாம். ஆனால் தியாயத்தே, தியாயனா அதையே நினச்சி பார்க்குறான். அந்த விஷயான், எந்த விஷயத்தை இவன் திரும்ப திரும்ப நினைக்கிறானோ அதன் மீது ஒரு பற்று உண்டாகுதுன்னு சொல்கிறார். சங்கம் உண்டாகுது. எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம், ஃபேன்சி ஸ்டோர் பார்க்குறோம், மாலுக்கு போய் பார்க்குறோம், சினிமா போஸ்டர்ஸ் ஏதோ பார்க்குறோம். நம்ம பார்த்த உடனே கொஞ்சம் புது படம் வந்திருக்காப்புல இருக்குது, இந்த புது கடை இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம், அதோடு மறந்துடுறோம். ஆனால் சில பேர் மனசில் அது தொடர்ந்து நினைவு வருகிறது. வீட்டுக்கு போய் 2-3 நடக்கும்போது அவனுக்கும் அந்த பொருளுக்கும் ஒரு உறவு உண்டாகிறது அப்படின்னு சொல்கிறார். அந்த உறவுனால என்ன அப்படிங்கிறாரு, சங்காத் தேஷு உபஜாயத்தே. சங்கத்தினால் என்ன ஆகும், சங்கனா அந்த உறவு, சங்காத் சஞ்சாயதே காமக. இந்த உறவு உண்டான உடனே அடுத்ததாக அவன் மீது ஆசை பிறக்கிறதுங்கிறான். முதல்ல ஆசையே வரல, சும்மா வேடிக்கை தான் பார்த்தான். விண்டோ ஷாப்பிங் பண்ணும்பொழுது கடைகள் இருக்கக்கூடிய வெளியே இருக்க துணியெல்லாம் தொங்குறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு பார்த்த உடனே இந்த சாரீ நல்லா இருக்கே, இந்த சுடிதார் நல்லா இருக்கே, இந்த ஜீன்ஸ் நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்துருக்கலாம். திங்க் பண்ணும்பொழுது அது ஒரு ஆசை வளர்கிறது. அப்போது நாம் என்ன பண்ணணும், அப்போது பிரச்சனையில் மாட்டாமல் இருக்கணும்னா பார்த்ததோடு விட்டுடணும். ஒன்று கண்ணில் பட்டுதுன்னா அதுக்கப்புறம் விட்டுடணும். ஆனால் அப்படி விடுறதில்லை. நமக்குள்ளே இருக்க வாசனை எல்லாவற்றையும் பொருளும் விட்டுட்டு அதை பற்றி நினைக்க வைக்கிறது. திரும்ப திரும்ப நினைப்பை தான் அவன் சொல்கிறாரு தியாயே அப்படின்றார். தியாயனா தியானம், தியானம்னா திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருப்பது தியானம். இப்படி சரி. இப்போ பற்று வந்த பிறகு அதை திரும்ப நினைக்கும் பொழுது அது ஆசையாக மாறுகிறது. அப்போ காமத்தினால் என்ன ஆகிறது, காமம்னா ஆசை. காமாத்து குரோத அபிஜாயதே அப்படிங்கிறார். இது வரைக்கும் காமத்தினால கோபம் வருமா, அது எப்படி காமத்தினால கோபம் வரும்? பையன் வீட்டுக்கு வந்தோடனே அப்பா கிட்ட முதல் வேலை என்ன சொல்லுவான், அந்த எனக்கு சைக்கிள் வேணும் கடையில். பையன் என்ன சொல்லுவாம்மா, பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பேசிவிட்டு என்ன பண்ணலாம், லெட்டர் போடலாமா, அதை செய்யலாமா அப்படின்னு வரும். அப்புறம் இந்த பீஸா ஹட்டுக்கு போகிறவனுக்கும்
அதை சாப்பிடணும்னு அவனுக்கு ஆசை வந்திருக்கும். இப்போ அதுக்கு தடைகள் வரும். எந்த ஆசையுமே உடனடியாக நிறைவேறுவது இல்லை. உடனடியாக தடை வரும் பொழுது அந்த தடை மேலே ஒரு கோபம் வரும். ஒன்று அப்பா மேலே கோபம் வரும், அல்லது அது தடை செய்கிற அந்த பொண்ணுக்குன்னு அப்பா ஒருத்தர் இருப்பான்ல, அவனை எதுக்கு பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு அவர் ஒரு தடை போடுவார். இப்போ அவங்க அப்பா அம்மா எதிர்கால மாமனார் மீது இவனுக்கு கோபம் வரும். அப்புறம் பிஸா ஹட் வாங்கக்கூடாது, இது உடம்பு சரியில்லை அப்படி இல்லைன்ட்டு யாராவது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுவாங்க, கோபம் வரும். அதனால் காமத்தினால தான் கோபம் வரும். யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அந்த ஆசையின் மூலம் கோபம் கட்டாயம் வரும் அப்படிங்கிறார். காமாத் குரோதோ அபிஜாயத்தே. அவர் வந்து மனசை படைத்தவர் பகவான். ஆனால் மனசு எப்படி வேலை செய்யணும்னா அவர் தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறார். அப்போ குரோதம் வந்தால் என்ன ஆகும்? இந்த கோபம் குரோபாத் பவதி சம்மோக. கோபம் வந்துடுச்சுன்னு சொன்னால் அவனுக்கு மோகம் உண்டாயிடுங்கிறார். மோகங்கிறது வந்து என்ன அப்படின்னா, மனம் ஒரு பொருள் மீது ஒரு மதிப்பு வைக்கும். இந்த புஸ்தகத்துக்கு உங்களுக்கு ஒரு மதிப்பு வைக்கிறீங்களா? இது பார்த்த உடனே பகவான் எழுதின புஸ்தகம் பகவத்கீதை, அது கண்ணில் ஒத்திக்கிறோம். கோர்ட்லலாம் கூட சாட்சி சொல்லும் பொழுது நான் வந்து சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொள்கிறேன்னா பகவத்கீதையை தான் கொடுக்குறாங்க, இல்லை பைபிளை கொடுப்பாங்க வெளிநாட்டில். அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம். இப்போது இதுக்கு மதிப்பு மனிதர்கள் மத்தியில் எப்படி இருக்குது? சாதாரண சாமி புஸ்தகம் கழுதைக்கிட்ட கொடுத்தோம்னாக்கா சாப்பிட்டுடும். இதை ஒன்றுமே தெரியாதவங்ககிட்ட, வேறு தமிழ் தெரியாதவனோ இந்த பகவத்கீதை பற்றி தெரியாதவங்க என்ன சொல்லுவான்? ஏதாவது வெயிட்டு வைக்கிறதுக்கு, காற்றுல பறக்காமல் இருக்கிறதுக்கோ, சேர் ஆடிட்டு இருந்தால் கீழே வைக்கிறதுக்கு ஒரு பொருளாக பயன்படுத்துவோம். இப்போ இதன் மதிப்பை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி மதிப்பிடுறாங்க. அவனுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி தான் மதிப்பு இருக்குது. இப்போ ஆசை வந்துடுச்சுன்னு சொன்னால் இந்த மதிப்பு அதிகமாகிடும் இல்லை? ஒரு பொருள் மேலே ஆசை வந்துடுச்சுன்னு சொன்னால் கடைக்காரனுக்கு என்ன செய்வான்? இவனுக்கு இதில் ஆசை இருக்குது, இப்போ லேண்டு வாங்க வந்திருக்கிறாங்க, அடிக்கடி ஃபோன் பண்ணுறாங்க, அது எவ்வளோ சார், எப்படி போகுது அப்படின்னா இவனுக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னு சொன்ன உடனடியாக என்ன பண்ணுவான்? அவன் அதனுடைய மதிப்பை கூட்டி தான் சொல்லுவான், குறைச்சி சொல்ல மாட்டாங்க. இப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்குதோ அந்த பொருளோட மதிப்பு நீங்களே அதிகப்படுத்திடுவீங்க. மனிதனும் அதுக்கேற்ற மாதிரி அதிகப்படுத்தி தான் விற்பான். அது பேர் சம்மோகம்னு பேர். மோகம்னா அதன் உண்மையான மதிப்புக்கு மேல் ஒரு மதிப்பை வைக்கிறது. ஒரு கண்ணாடி இருந்தது, இந்த மாதிரி ஒரு பழைய கண்ணாடி. இந்த கண்ணாடி பார்த்த உடனே இந்த கண்ணாடி யாருக்கு வேணும், அது தூக்கி போட்டுருங்க குப்பையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கண்ணாடியை பாதுகாப்பான இரும்பு பெட்டகத்தில் கண்ணாடிக்குள்ளே வச்சு ரொம்ப செக்யூரிட்டியெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அது காந்தி அணிந்த கண்ணாடியாக. அப்போ அந்த பழைய கண்ணாடிக்கு எப்படி திடீர்னு அதிகமான மதிப்பு உண்டாச்சு? மனம் அது மேலே வச்சுருக்கிற காமம் தானே, ஒரு ஆசைனாலையும் தானே அந்த மாதிரி உண்டாகுது. இது பேர் மோகம்னு பேர். எப்பொழுது ஒரு பொருளுடைய உண்மையான மதிப்புக்கு அதிகமான மதிப்பு நம்ம தரோமோ அப்போ நமக்கு அதில் மோகம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மோகம் இல்லைன்னா சரியான மதிப்பு தரும். இப்போ நகை கடைக்கு போகிறோம். பெண்களுக்கெல்லாம் அந்த நகையை பார்த்த உடனே இது செயின் நல்லாயிருக்கு, இந்த ஆரம் நல்லாயிருக்கு, இந்த மோதிரம் நல்லாயிருக்கு, இந்த வளையல் நல்லா இருக்குன்னு நல்லா சொல்கிறாங்க. அவங்க அது மேலே இருக்க காரணம் ஒரு ஆசை, அந்த வடிவத்து மேலே இருக்க ஆசை. கூட கூட்டிகிட்டு போனார் பாருங்கள், பணம் கொடுக்குறவர், அவர் என்ன பண்ணுவார்? எத்தனை கிராமுன்னு தான் பார்ப்பார். அவருக்கு அதனுடைய விலை தான் முக்கியம். அவருடைய மதிப்பு தங்கத்தில், பெண்களுடைய மதிப்பு நகையில். அப்போது அவங்க பிடிச்சிட்டு சொன்னால் பிடிவாதமாக இதாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேணாமா, இதில் நிறைய என்ன சொல்லுவாங்க, செய்கூலியெல்லாம் போயிருக்கோம், சேதாரம் அதிகமாக இருக்கும், அதனால் பொடி வேலைலாம் பண்ணியிருக்கிறாங்க, முழுக்குன்னு ஒன்று வாங்கிக்க, கோல்டுக்கு நமக்கு சேதாரம் எல்லாம் இருக்குன்னு நாங்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஆசைன்னு வந்துடுச்சுன்னா அந்த பொருளுக்கு மேலே இருக்கிற ஒரு மதிப்பை கூட்டி பார்க்குறாங்க. வெறுப்பு வந்துடுச்சுன்னு, குரோதம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? ஒரு மதிப்பை குறைச்சி பேசுவாங்க. அப்போ காமமும் குரோதமும் எப்படி ஒரு மனிதை மாற்றுது பாருங்கள். உண்மையான பொருளுடைய மதிப்பை பார்க்க விடாமல் இந்த காமமும் குரோதமும், அது ஆசையும் கோபமும் அந்த பொருளுக்கு அதிகமான மதிப்பையோ குறைவான மதிப்பையோ அது கொடுக்குது பாருங்கள். இப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம தப்பு செய்வதற்கு நிறைய காரணமே இந்த காம குரோதங்கள் என்று சொல்லக்கூடிய உணர்வுகள் தான். இந்த உணர்வுகள் நம்ம தப்பு செய்ய வைக்குது. இன்றைக்கி சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாம் கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லி க்ரைம் பிரான்ச்சில் போட்டு அவங்கள உள்ளே வச்சுருக்கிறாங்கன்னா அவங்க அறிவில் செய்தாங்களா, உணர்வில் செய்தாங்களா? அவங்க காரியங்கள் எல்லாமே அறிவுப்படி செய்திருக்க மாட்டாங்க. கோபத்தினாலேயும் பொறாமையினாலேயும் சந்தேகத்தினாலேயும், பொறாமையில் தான் நிறைய பேர் கொலை பண்ணிடுறாங்க, சந்தேகத்தினால கொலை பண்ணிடுறாங்க, திருட ஆரம்பிச்சுறாங்க ஆசையினால். இந்த எல்லா கிரைம்களுமே மனத்தினால் செய்யப்படுகிறது, புத்திசாலிகள் செய்வதில்லை. அங்கே போய் பாருங்கள்,
படித்த பட்டதாரிகளோ அறிஞர்களோ சிறைச்சாலையில் இருக்கிறது இல்லை. அவங்க இருக்கிறாங்கன்னா கூட அவங்க ஏதாவது வந்து சைபர் கிரைம் பண்ணி போயிருப்பாங்க அறிவாளிகள். அப்போ கூட பார்த்திங்கன்னா அவனுக்கு ஆசைங்கிற ஒன்று இருக்கிறது பார்ப்போம். உணர்வின் அடிப்படையில் தான் தப்பு நடக்குது. இப்போ மனதை நம்ம காப்பாற்றணும்னா மனதில் அழுக்கு எங்கே இருக்குதுங்க? இந்த காமக்ரோதங்களில் தானே உண்டாகுது. இந்த அழுக்கை எப்படி போக்குறது அப்படின்னு நம்ம கேள்வி வருது. அவர் என்ன சொல்கிறார், இன்னும் தொடர்ந்து போகிறார். இந்த குரோதத்தினால் மனம் மோகம் அடைகிறது, புத்தியில் ஒரு நோய் உண்டாகிறது. அது புத்தியும் அதுக்கு தாளம் போடும், அறிவும். மனசு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் புத்தியும் அதுக்கு சேர்த்து கரெக்ட் இதுதான் நல்லது, இது தான் நல்லது, விடாத இதையே கேளு அப்படின்னு சொல்லும். இதே தான் பிடிவாதம் பிடிப்பாங்க. இந்த ஸ்கூட்டர் தான் வாங்கணும், இந்த கார் தான் வாங்கணும், இந்த ஷர்ட்டு தான் வாங்கணும் அப்படின்னு குழந்தைங்களாம் பிடிவாதம் பிடிக்கும் பொழுது அவங்களுக்கு புத்தி கூட நாசமாயிடுச்சு. இந்த மோகம் வந்து புத்தியை வழுங்கடிக்க செய்து அது சரியாக அளவுக்கு சீர்தூக்கி பார்க்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு சொல்லி கொடுத்தா இது உடஞ்சி போயிடும்டா, 2 நாளைக்கு தாங்காது, இந்த கொடுக்குற வேலைக்கு அது வராதுன்னா, இல்லை என் ஃப்ரெண்டு வச்சுருக்கிறான், நான் வாங்கியே ஆகணும் அப்படின்ற பொறாமைங்கிற உணர்வில் அவன் செய்கிறான். இதனால் இவர் சொல்கிறாரு, அந்த மோகத்தினால், இந்த மதிப்பு கூட்டல் மதிப்பு குறைத்தல், அது ரெண்டுத்தினாலும் சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக, அவனுடைய படித்த படிப்பு, அவனுடைய நினைவு சக்தி எல்லாமே அழிந்து போகிறது. விப்ரமக ஸ்மிருதி விப்ரமக, ஸ்மிருதினா நினைவு. அவன் தன்னை யாருன்றதை மறந்து போயிடுறான். மோகம் வந்துடுச்சுன்னா பெரிய லாயர்ன்றதை மறந்துடுறான், பெரிய பட்டதாரிங்கிறத மறந்துடுறான், ஒரு பெரிய கம்பெனி முதலாளிங்கிறத மறந்துடுறான், நமக்கு புகழ் இருக்குது, நம்மளெல்லாம் காப்பாற்றுறது இருக்கிறாங்க, என் பேச்சு கேட்குறது நிறைய பேருங்கிறத மறந்துடுறான். மறந்துட்டு திடீர்னு ஏதாவது ஒரு வாயிலேருந்து வெளியே வந்துடுது. அப்புறம் அவங்க கேஸ் போடுறாங்க. பாருங்கள், இவர் வந்து கட்சி தலைவர், பொது இடத்துல இவர் வந்து அவமானப்படுத்தி பேசிட்டார். அப்புறம் அவர் கட்சி தலைவர், அவருக்கு மேலே கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்து பின்பாக வரக்கூடியவர்கள். ஆனால் அவரால் பேச்சை கண்ட்ரோல் பண்ண முடியல இல்லையா? காரணம் என்ன? கோபத்தினால, பொறாமையினால், சம்மோகம் ஏற்பட்டு, அதனால் அவனுக்கு ஸ்மிருதி விப்ரஹம், தன்னை மறந்து விட்டான். அப்புறம் தான் சொல்கிறான், என்னை மறந்து தப்பு செய்துட்டேங்க, என்னை மறந்து இது நடந்து போச்சு அப்படின்னு வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த மறதியை உண்டு பண்ணுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இந்த ஸ்மிருதி விப்ரமம் என்று சொல்லக்கூடிய இந்த நினைவு அழிதனால் என்ன ஆகுன்னா புத்தி நாசம், அவன் அறிவு நாசம் அடைகிறது. அந்த அறிவு இந்த மனதின் பக்கம் ஓடுது. மனசு புலன் பக்கம் ஓடுச்சு. மனசு கண் வழியாக அந்த பொருள் மீது ஆசைப்பட்டது. மனதை நோக்கி புத்தி ஓடுது. புத்தி போனால் என்ன ஆகும்? கடைசியில் புத்தி நாசத்தினால் அவன் வாழ்க்கையே வீணாகிறது. பனஷ்யதி அப்படின்னு சொல்கிறார். இப்போ படிக்கிறேன் பாருங்கள். தியாயாத் யதோ விஷயான் பும்சக சங்கக, அவன் விஷயத்தை பார்த்தவொன்னே அதோட தொடர்பு உண்டாகிறது. சங்காத் சஞ்சாயத்தே காமக, அந்த நினைவு திரும்ப நினைப்பதனால அவன் ஆசை உண்டாகிறது. காமாத் குரோத, அந்த காமத்தினாலே அவனுக்கு கோபமோ பொறாமையோ உண்டாகிறது. குரோதாத் என்னகிறது? பவதி சம்மோக, அவனுக்கு மோகம் என்கின்ற நோய் பிடித்து கொள்கிறது, பிடிவாதம் உண்டாகிறது. அதனால் சம்மோகத்தை என்ன நடக்கிறது? ஸ்மிருதி விப்ரமம், தன்னை மறந்து போகிறான், தன் தகுதியை இழக்கிறான். இந்த தகுதி இழந்தவனுக்கு புத்தியும் நாசமாகி அவன் வாழ்நாளே கெட்டுப்போய் அவன் நீண்ட காலம் ஆயுள் தண்டனையாக சிறைச்சாலையில் இருக்க வேண்டி வருகிறது இப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற மன மாசு. மனசில் மாசு எங்கே வருது? அவர் சொல்கிறாரு, ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியை சரண் ஆத்மவசியை விதே ஆத்மா பிரசாதம் அதிகச்சதி அப்படிங்கிறார். இதுக்கு எதிர்மறையாக ஒன்று சொல்கிறார். தன் வசப்பட்ட மனதுடைய சாதகன் விருப்புகளின்றி தன்னால் வசப்படுத்தப்பட்ட புலன்கள் மூலமாக விஷயங்களில் சஞ்சரித்து கொண்டு உள்ள தெளிவை அடைகிறான் அப்படின்னு அவர் சொல்கிறார். மனதை எவன் ஒருவன் தன் வசப்படுத்தி விட்டானோ, அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். மனதை தன் வசப்படுத்திட்டவன் விருப்பு வெறுப்புలను தப்பிச்சுக்கிறானான். ராகத்வேஷ வியுக்தம் அப்படிங்கிறார். விருப்பு வெறுப்புகளிலிருந்து அவன் விடுபடுகிறான். அப்படி விடுபட்ட பிறகு அவன் சாதாரண மனிதர்கள் போல எல்லா விஷயங்களும் அவன் ஆசைப்படுகிறான், பயன்படுத்துகிறான். விஷயான் இந்திரியை சரண். இப்போ அவன் வழக்கம் போல் பஜ்ஜி சாப்பிட்றான், போண்டா சாப்பிட்றான், கடைக்கு போகிறான், எல்லோரும் வாழறான். ஆனால் அவங்ககிட்ட விருப்பு வெறுப்புகள் போய்விட்டுச்சு. அப்படி போன பிறகு அவன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குதான். அப்பவும் கூட பழைய மாதிரி தான் அவன் எல்லாத்தையும் சாப்பிட்றான், எல்லாம் செய்கிறான். ஆனால் அவன் வெகு சீக்கிரத்திலேயே பிரசாதம் அதிகச்சதி, மன அமைதியை அவன் சீக்கிரமே அடைந்து விடுகிறான். மன அமைதினா இந்த மன தூய்மையை அடைகிறான். இப்போ
இது வரைக்கும் நம்ம இப்போ பார்த்துக்கோம். இதனுடைய உள்ளர்த்தத்தை இனிமேல் பகவான் எப்படி சொல்கிறாருங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, இப்போ மன தூய்மைங்கிறது என்னன்னு இப்போ விளக்குறோம். இப்போ வந்து சுவாமி பகவான் நமக்கு மன தூய்மைக்கு என்ன எதிர்மறையாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தார். மனசை அழுக்குப்படுத்துறது என்னென்னு பார்த்தோம்னா, ஏராளமான அழுக்கு நம்மக்கிட்ட இருக்குது. தினமும் பல அழுக்கு நம்ம வந்து சுமந்து தூங்குறோம். இந்த அழுக்கை சுமந்து தூங்குறதுனால தூக்கம் வர மாட்டேங்குது. அது நம்மளை நினைவு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ மன அழுக்கு எப்படிப்பட்டது, எங்கிருந்து வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், வழக்கமாக மனிதர்கள் எல்லாருமே அப்படின்னு 2 வகையாக இருக்கிறாங்க. நானே செய்பவனாக இருக்கிறேன், அனுபவிப்பவனாக இருக்கிறேன். சமஸ்கிருதத்தில் கர்த்தா, போக்தா. கர்த்தானா செய்பவன், போக்தானா அனுபவிப்பவன். இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குது. நம்ம எது செய்தாலும் இப்போ நீங்கள் போக்தா, இந்த ஞானத்தை கேட்டுட்ருக்கிறீங்க, அனுபவிச்சுட்ருக்கிறீங்க. நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்போ நான் கர்த்தா. அம்மா சமையல் பண்ணாங்கன்னா அவங்க கர்த்தா. குழந்தைங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுதுன்னா அவங்க போக்தா. அவங்களும் சாப்பிட்டாங்கன்னா அவங்களும் போக்தாவாயிரும். இப்போ எதுக்காக நம்ம கர்த்தாவாக இருக்கிறோம் செய்கிறோம்னா, போக்தாவாக இருப்பதனால. நான் ஒரு போக்தா. எனக்கு இப்போ உடனடியாக ஒரு பழம் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை. அப்போ நான் என்ன பண்ணணும், கடைத்தெருவுக்கு போய் பழம் வாங்கிட்டு வரணும் இல்லை, அப்போ கர்த்தாவாயிடுறேன். அப்போ கர்த்தாவாக இருப்பது காரணமே போக்தாவாக இருப்பதாங்க. கர்த்தா எப்பவுமே போக்தாவாக இருந்திருப்பான். இந்த மிருகத்துக்குலேருந்து மனிதருக்கு எல்லாருக்கும் பொது தானே. எந்த உயிரினமாவது கர்த்தா இல்லாமல் இருக்குதா? எந்த உயிரினமாவது போக்தா இல்லாமல் இருக்குதா? நாயிலேருந்து, வௌவாலிலேருந்து, பட்டாம்பூச்சிலேருந்து எல்லாமே போக்தாவாக தான் இருக்குது. அதுக்காகத்தானே அது வந்து மலராக தேடி பறந்து பறந்து போகுது, கர்த்தாவாக இருக்கிறது. அப்போ செயலும் அனுபவமும் ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்குது. அப்போது கர்த்தாவாக ஒருத்தன் செய்வதை கடமைங்கிறோம். அதை செய்ய அனுபவிக்கும்போது அதை உரிமைங்கிறோம். கர்த்தாவாக ஒருவன் கடமை ஆற்றுகிறான், போக்தாவாக ஒருவன் அந்த உரிமை பெறுகிறான். ஒரு முதலாளி தொழிலாளின்னு வச்சுக்குவோம். முதலாளி தொழிலாளி வந்து முதலாளிக்காக கடமை செய்கிறான் இல்லையா? அப்போ அவன் கடமை செய்வதனால அவன் கர்த்தா. அவன் கடமையை செய்வதனால முதலாளி அதில் லாபம் அனுபவிக்கிறார், அதனால் அவர் போக்தா. அப்போ அவருக்கு உரிமைங்கிறார். இந்த வேலைக்காரங்க இத்தனை பேர் எனக்கு வேலை செய்கிறது என்னோடய உரிமை. அவன் என்ன சொல்கிறான், எங்கள் எஜமானுக்கு நான் கடமை செய்கிறேங்கிறான். அதே சமயம் இந்த வேலைக்காரன் உரிமை கேட்குறான். நான் 1 மாதம் வேலை செய்து இல்லையா, சம்பளம் போட்டு கொடுங்க, நீங்கள் வந்து 12,000 கொடுக்குறீங்க, இந்த 2,000 போட்டு கொடுங்கன்னு கேட்குறான். அப்போ வந்து உரிமை கேட்குறாங்க. அந்த சமயத்தில் முதலாளி என்னவாயிடுறாரு, கர்த்தாவாயிடுறாரு. தொழிலாளி போக்தாவாக இருந்தாக்கா முதலாளி கர்த்தா. தொழிலாளி வேலை செய்யும் போது இவன் கர்த்தா, முதலாளி போக்தா. இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே எப்படி உரிமை கொண்டாடுறாங்கன்னா, ஒருவருடைய கடமை, இன்னொரு உரிமை. அவனுடைய கடமை, என்னுடைய உரிமை. இப்போ 2 பேரும் சேர்த்து வைக்கிறது என்ன, கடமையும் உரிமையும் தான். இன்னும் முதலாளி தொழிலாளி மட்டும் இல்லை, கணவன் மனைவி. கணவனுடைய கடமை மனைவியை காப்பாற்றுறது. அப்போ மனைவிக்கு அது உரிமையாகிடுது இல்லையா? இப்போ கணவனுடைய கடமை மனைவிக்கு உரிமை. அதே சமயம் கணவனும் உரிமை கேட்குறான். நீ எனக்கு அன்பு காட்டணும், என் குழந்தைகளை நீ வளர்க்கணும் அப்படின்னும்போது அவன் வந்து உரிமை கேட்குறான். அப்போ அது மனைவிக்கு கடமை ஆகிடுது. கடமை உரிமை தானே மனிதர்களை ஒன்றாக சேர்க்குது. எங்கே போய் எந்த உறவு பாருங்கள், தொழிலாளி முதலாளி, கணவன் மனைவி, அப்பா மகன். மகனுடைய கடமை என்ன, ஒழுங்காக படிக்கிறது. அப்பாவுக்கு என்ன உரிமை, இவன் நிறைய மார்க் வாங்கணும். அதே சமயம் அப்பாவுடைய கடமை என்ன, கரெக்ட் நேரத்தில் ஃபீஸை கட்டணும். அது இவனுக்கு உரிமையாது. இப்போ உரிமை கடமைங்கிறது தான் மனித உறவுகளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மனித உரிமையை ஒருவன் சரியாக நடத்தலைன்னா
மனம் அழுக்கடையும். மன அழுக்கு எங்கே வருதுன்னா இந்த கடமை உரிமையை நம்ம சரியாக புரிஞ்சிக்காத போது தான். சில பேர் உரிமையை மட்டும் வாங்கிக்கிறாங்க, கடமையை செய்கிறதே இல்லை. மனைவி சொல்கிறா எல்லா உரிமையும் இவர் எடுத்துக்கிறாரு, ஆனால் இவருடைய கடமையை இவர் வந்து தவறிட்டார். குழந்தைங்கள இவர் பார்த்துக்கிறது இல்லை, நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றதில்லை, சமைச்சதெல்லாம் சாப்பிடாமல் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில சமயம் முதலாளிங்க வந்து கடமையை செய்ய தவறுறாங்க, நேரத்துக்கு வந்து சம்பளம் கொடுக்காமல் போயிடுறாங்க. எப்போ வந்து கடமையை தவிர்க்கிறோமோ அது இன்னொருத்தர் உரிமையை நம்ம பாதிக்கிறது. அவன் கடமையை தவிரட்டால் என்னுடைய உரிமை பாதிக்கிறது. இப்போ எங்கே சண்டை வருதுன்னு பாருங்கள். உலகத்தில் எல்லா சண்டைக்கும் என்ன வந்து கடமை உரிமை தானே. கர்நாடகாவுடைய கடமை என்ன? தண்ணீர் கொடுக்கறது. எங்களுக்கு உரிமை காவிரி தண்ணீர்னு. அவங்க கொடுக்க மறுத்துட்டோம்னா தகராறு வருது. இங்கே வந்து பஸ் ஏறிக்கிறாங்க, இந்த இடத்துல கர்நாடகாவை வந்து திட்டுறாங்க. இப்படியெல்லாம் இப்போ கூட யாரோ ஒருத்தர் வந்து கன்னட பேசுகிறவங்கள தப்பு பேசிட்டாங்கன்றதுனால அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. தெலுங்கு பேசுகிறவங்கள யாரோ சொல்லிட்டாங்க. அதான் கடமை உரிமை பிரச்சனை தான் பார்க்குறோம். இப்போ கடமை தவறிட்டோம்னா உரிமை இருக்கிறவன் இருக்கிறான் இல்லையா, அவன் நம்ம மனது புண்படுது இல்லையா, அதை நம்ம ஹர்ட் அப்படின்றோம். ஒருத்தர் கடமையை செய்ய தவறிட்டார்னா நம்ம மனசு புண்படுது, அதை வந்து ஐ எம் ஹர்ட் அப்படிங்கிறோம், என்னை துன்புறுத்திட்டார். அப்போது இவன் ஹர்ட் ஆனானா அவனுக்கு மனசில் எப்படி இருக்கும்? இவனை ஹர்ட் பண்ணிட்டோமேனா அவனுக்கு வந்து கில்ட் வந்துடும், அவனுக்கு குற்றம். அப்போ ஒருத்தருடைய கில்ட்டு இன்னொருத்தனுக்கு ஹர்ட்டு. அப்போ அவனுடைய கில்ட்டு எனக்கு ஹர்ட் ஆகிடுது. கடமை உரிமையில் ஒருத்தன் கில்ட் ஆகிறதுக்கும் ஹர்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை. தினமும் ஒரு நாள் எத்தனை முறை நம்ம ஹர்ட் ஆகிறோம் பார்த்தோம்னா, பல இடத்துல பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, கார்லேருந்து, பார்க்கிங்லேருந்து, வேலை செய்கிற இடத்துலேருந்து, ஹோட்டல்லேருந்து, சாப்பிட்ற இடத்துலேருந்து, வீட்டில் குழந்தைகள், மனைவி, மக்கள், நண்பர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை வந்து மனதை புண்படுத்துகிறார்கள். அதே மாதிரி நாமளும் அவங்க மனசை புண்படுத்திடுறோம். அப்புறம் புண்படுத்துறதுன்னு என்ன? அது கில்ட் ஆகிடுது இல்லையா, குற்ற உணர்வு. இப்போ தினமும் ஒருத்தன் 5 குற்றம் பண்ணிட்டான், 5 முறை புண்பட்டான்னு வைங்க, அவனுக்கு ராத்திரி தூக்கம் எப்படி வரும்? கஷ்டமாக தானே இருக்கும். இதுதான் மன அழுக்குன்னு சொல்கிறாரு பகவான். மன அழுக்காக இருந்தால் உனக்கு நிம்மதியே குறைஞ்சி போகுது. மனதை நீ பலப்படுத்தணுன்னா நீ பலவீனமாக இருக்கிற. உன் மனம் குற்ற உணர்ச்சினாலும் பழிவாங்க போட்ட உணர்ச்சினாலும் வேதனையில் இருக்கும் பொழுது உன்னால் எப்படி வந்து ஒரு ப்ரொடக்டிவ் வேலை, ஒரு நல்ல ஒரு காரியத்தை சாதிக்க முடியும்? என் மனமே புண்பட்டுருக்குது, நான் எங்கே இந்த வேலையை செய்ய போகிறேன்? எனக்கு குற்ற உணர்ச்சியில் இருக்குது, இப்படி அவங்கள முகத்தை நான் இப்படி பார்ப்பேன், எனக்கு ஒரு குற்ற உணர்வு இது. அந்த குற்ற உணர்னால அவங்க முகத்தை பார்க்குறதுக்கு நான் தயங்கி எங்கெங்கேயோ போகிறேன். பிரின்ஸிபாலை பார்க்க மாட்டேங்கிறேன், நண்பர்களை பார்க்க தயங்குறேன், மனைவியை பார்க்க மீட் பண்ணுறதுக்கு கூட சில பேர் ஒரு குற்ற உணர்வோடு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. என்ன சொல்லுவாளோ என்ன பண்ணுவாளோ தெரியலையே, நம்ம லேட்டாக போயிட்டோமே அப்படின்னு சொன்னபடி நம்ம செய்யலையேன்னு ஒரு குற்ற உணர்வு. அவங்க உண்மையில் அங்கே வந்து ஹர்ட் ஃபீலிங், மனம் புண்பட்டு இருக்கிறாங்க. கடமை உரிமை மாறுறது தானே. கணவன் தன்னுடைய கடமையை செய்யனால அவங்க உரிமை பறிபோன தானே. இப்போ மனித உறவுகளை நாம் எவ்வளோ சுலபமாக புரிஞ்சுக்கிட்டோம் பாருங்கள். கடமை உரிமை, கர்த்தா போக்தா, கில்ட்டு ஹர்ட்டு. நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். தினமும் மனசு அழுக்காகிட்டே இருக்குதா இல்லையா? ஒருத்தர் சொல்கிறாரு, என்னுடைய நண்பர், அவர் பேர் வந்து ஒரு இந்தி பண்டிட், அவர் பேர் வேண்டாம், ஒரு ப்ரொஃபஸர், ஒரு 15 வருஷமாக ஹீரோ ஹோண்டாங்கிற வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறார். அப்போ இன்னொரு ப்ரொஃபஸர் வந்து பார்க்குறாரு, இதை நேற்று வாங்கின வண்டி மாதிரி இருக்குதே அப்படிங்கிறார். ஏன்னா அவ்வளோ பளபளன்னு சுத்தமாக இருக்குது, ஹேண்டில் பார் வந்து மெருகேட்டு இருக்குது, பெட்ரோல் டேங்க்கு சுத்தமாக இருக்குது, சீட்டெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. அப்புறம் என்ஜின்னு பார்த்தோம்னா அங்கே தெரியல, எப்படி இருந்தாலும் அங்கே எண்ணெய் கசிஞ்சு அழுக்கெல்லாம் ஓட்டிருக்கு, ஒரு இடத்துல கூட இல்லாமல் சுத்தமாக இருக்குது. அப்போ அவர் கேலி பண்ணுறாரு, ஏங்க ஜி நீங்கள் என்ன தினமும் நாக்கால் தான் க்ளீன் பண்ணுவீங்களா? அப்படி ஒரு அவர் வந்து மனம் புண்படிப்படி பேசுகிறார். அப்புறம் என்கிட்ட வந்து அப்படி சொன்னார், சார் இது மாதிரி ஒருத்தர் என்கிட்ட வந்து சொல்லிட்டாரு, நான் அப்படி ஒன்றும் அப்படி வந்து நான் பாராட்டி வண்டியை நான் வந்து மெச்சி கொண்டுக்கிறதில்ல, நான் என்ன செய்கிறேன்னு தெரியுங்களா, டெய்லி 5 நிமிஷம் தான் சுத்தம் பண்ணுறேங்கிறார். டெய்லிங்கிறது கவனிக்கணும். தினமும் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ அழுக்கு இருக்கும், நாளைக்கு எவ்வளோ அழுக்கு இருக்கும்? 5 நிமிஷத்துக்கு அழுக்கு தானே இருக்கும். இவ்வளோ தான் சார் நான் பண்ணுறேன், 15 வருஷமாக டெய்லி 5 நிமிஷம் தான் க்ளீன் பண்ணுறேன்.
இதில் என்ன குற்றம் இருக்குது? என்னுடைய வண்டி, எனக்கு நேரம் இருக்குது, 5 நிமிஷம் என் வண்டியை செலவு பண்ணுறது எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே. ஆனால் அவங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். நீங்கள் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. நான் எனக்கு என்ன தோணுச்சுங்களா, தினமும் மனசுங்கிற ஒரு எந்திரத்தை 5 நிமிஷம் சுத்தம் பண்ணிட்டோம்னா வாழ்நாள் முழுக்க சுத்தமாக இருக்கும் இல்லையா? அப்போ சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? இதுதான் இப்போ பேச்சு. மனதை பலப்படுத்துறது, உறுதிப்படுத்துறதுங்கிறது மனசில் இருக்க அழுக்க அன்றாடம் கழுவணும். துணியை தினமும் துவைக்கிறோம், வீடை தினமும் கூட்டுறோம், சாப்பிட்ட தட்டை கழுவுறோம், டாய்லெட் போனால் அப்போ உடனுக்குடன் கழுவிடுறோம், பல்ல கழுவிடுறோம், தலையை குளிப்பாட்டுறோம், வீடை பெருக்கிறோம், எல்லாத்தையும் செய்கிறோம் இல்லையா? மனசை என்றைக்காவது சுத்தம் பண்ணியிருக்கிறோமா? மனசை கழுவி சுத்தம் பண்ணுறதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்குதா? அப்போ அந்த மனசை மட்டும் நம்ம சுத்தம் பண்ணிட்டோம்னா மனம் எப்பொழுதுமே பிரசாந்தியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அது எப்படி சார் சுத்தம் பண்ணுறது? ஒருத்தருக்கு குற்ற உணர்வோடு ஏதாவது அவங்க மனம் புண்படி செய்திருந்தோம்னா அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மனம் புண் பண்ணிட்டோம், அவங்க முகம் மாறினதை நம்ம கண்டுபிடிச்சோன்னு வைங்க, அன்றைக்கி ராத்திரியே மன்னிப்பு கேட்கணும். நமக்கு நாமே முட்டாள், இப்படி செய்திருக்கலாமா, இப்படி சொல்லி தான் ஆகணுமா, வெளிக்காட்டியிருக்கணுமான்னு. அவங்க செய்து தப்பாக கூட இருக்கலாம், குறையாக கூட இருக்கலாம். அவங்களுடைய மனம் புண்படும்படி நீயே நடந்துக்கிட்ட, உனக்கு அது அழகா அப்படின்னு நம்ம அது நம்ம வந்து ஒரு பிராயச்சித்தம் தேடணும். சரி, நாளைக்கு போன உடனே ஏதாவது ஒரு பார்த்து ஒரு புன்முறுவலோட ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்போம், இல்லை வாட்ஸ்அப்லேயாவது ஒரு மெசேஜ் ஏதாவது ஒன்று போடுவோம், ப்ளசண்ட்டாக அவங்களுக்கு ஏதாவது செய்வோம். அப்படின்னும் போது அன்றைக்கே சுத்தமாகிடுச்சு இல்லையா? அதே மாதிரி பழி வாங்கப்பட்ட உணர்வுன்னு வைங்க. பழி வாங்கப்பட்ட போது அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க, நான் நல்லா தானே செய்தேன், எனக்கு அவங்களுடைய உரிமையை அவங்க மீறிட்டாங்களே, அவங்க கடமை செய்யாமல் போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும்போது அதை சீர்தூக்கி பார்க்கணும். ஏன் ஒருத்தர் நமக்கு வந்து புண்படும்படி பேசியிருக்கிறாங்க, காரணம் என்ன? அவங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை அப்படி இருந்தால் அப்படி தான் நானும் பேசியிருப்பேன். அந்த சூழ்நிலை தான் காரணமே தவிர அவர் அப்படி செய்யலை அப்படின்னு நம்ம மனசை சுத்தம் பண்ணிக்கணும். அவரை நம்ம கோச்சிக்கூடாது. அவர் செய்து உண்மையாக தப்பாக கூட இருக்கலாம், அவள் செய்து தப்பாக கூட இருக்கலாம். நாம் நினைக்கணும், அவங்க இருக்கின்ற சூழ்நிலை பசியாக இருந்திருக்கலாம், தண்ணி தாகமாக இருக்கலாம், கால் வலி இருந்திருக்கலாம், தலைவலி இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு பொருள் வந்து எதிர்பார்த்தது கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அந்த தடுமாற்ற உணர்வில் அவங்க வந்து கொஞ்சம் தடிப்பாக பேசிட்டாங்க, கொஞ்சம் வன்மையாக என்னை கண்டிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சூழ்நிலைக்கு தான் தப்பு சொல்லணுமே தவிர ஆட்களை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. இப்படி சொல்லிட்டோம்னா உங்களுக்கு நல்லது. இப்படிலாம் விட்டோம்னா அவங்களுக்கு வந்து திமிர் வந்துடும் சார், அப்பப்போ அவங்கள நறுக்குன்னு கேட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு நினைக்கும். நமக்கு அப்படி ஒரு ஆனந்தம் பிறகுது. ஒருத்தர் நறுக்குன்னு அப்பவே கேட்டுட்டோம்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது, பதிலுக்கு பதில் அடிக்கிறது. ஆனால் தூக்கம் வராமல் போகிறது உனக்கு இல்லையா, அவங்களுக்கும் இல்லாமல் போயிடும் இல்லை. அப்போ உங்களுக்கு பதில் கொடுக்கறது அவங்க நாளைக்கு திட்டம் போட்டுட்ருப்பாங்க இல்லையா. அப்போ நாளைக்கு 2 மடங்கு அதிகமாக உங்கள் மேலே வந்து பாய்வாங்கல்ல. உங்கள் நேரடியாக பாய்வனாக்கா வேறு எங்கேயாவது பாய்வாங்க. உங்களுக்கு பாதகம் உண்டாகக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல போட்டு வச்சுடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க சார், அவங்க சொல்கிறத கேட்காதீங்க, அவர் நம்பாதீங்க, நம்மளை வந்து பிரச்சாரம் பண்ணிவிடுவாங்க. இப்போ உலகம் முழுக்க மனநோய்களை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா பாருங்கள். ஒரு தெருவுலையோ ஒரு கிராமத்துலேயோ ஒரு வீட்டுக்குள்ளேயோ எல்லோரும் நிம்மதியாக இருக்க முடியுதா? கொஞ்ச நேரம் தான் ஆனந்தம் இருக்குது, ஆனால் திடீரென இப்போ மனசில் ஒரு அழுக்கை வந்துடுறதை பார்க்குறோம். இந்த மன மாசு தான் நம்ம பலவீனம்னு சொல்கிறோம். உண்மையிலே நிறைய பேர் இந்த பலவீனத்தில் இருக்கிறாங்க. பெரிய முதலாளிகள், பணக்காரர்கள், பண்டிதர்கள், சில சமயம் இசைக்கலைஞர்கள், பெரியவர்கள் கூட இவங்களாம் அப்படி பேசிட்டாங்க, இவங்களை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பெரிய ஒருத்தர் வந்து இசை மேதைன்னு சொல்கிறோம், ஆனால் ஒரு சில்லறையாக அவர் நடந்துக்கிட்டார். என்னுடைய இசையெல்லாம் வந்து காப்பிரைட்டை வந்து பயன்படுத்திக்கிறாங்க, எனக்கு காசே கொடுக்கல அப்படின்னு அவருடைய உற்ற நண்பரையே ஒரு குறை சொன்னதை நம்ம பார்த்தோம். நம்ம இந்த நியூஸ் பேப்பரில் படிக்கும்போது என்ன இவங்க 2 பேர் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, இவர்கிட்ட இந்த அளவுக்கு ஒரு அல்பத்தனமான ஒரு ஆசை எப்படி வந்தது, இவரை வந்து பெரிய மகானெல்லாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. ஒரு மனமாசு தானே. அந்த மனமாசு அப்பப்போ கழுவிடலாம்ல. இப்படி இருந்தால் உலகத்தில் பிழைக்க முடியாது சார் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் பிழைக்கலாம், நீங்கள் நல்லபடியாக பிழைக்கலாம், ஆனால் நிம்மதியாக தூங்க முடியுமான்னு பாருங்கள். மனதை அன்றாடம் நாம் தூய்மை செய்யணும். யார் மீதும் பொறாமை வந்து அவங்கள பற்றி புகார் சொல்லியிருந்தோம்னா, குற்றம் செய்தோம்னா மறுநாளே அவங்ககிட்ட வந்து பாராட்டி அதை சமப்படுத்திடணும். யார் மேலேயாவது சந்தேகப்பட்டு நம்ம செய்தோம்னா அவங்கள மறுபடியும் நம்பிக்க ஆரம்பிக்கணும். சந்தேகப்பட்டால் நம்பணும், ட்ரஸ்ட் பண்ணணும். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கை முழுக்க நம்ம வந்து கஷ்டத்தில் தான் அனுபவிக்கணும். அப்புறம் ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தர் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கை நரகமாக போயிடும்.
அவங்க செய்கிறது ஒன்று ஒன்று சந்தேகத்தோடு பார்ப்பாங்க. அவங்க நல்லது செய்தால் கூட நமக்கு வந்து பிடிக்காது. இது ஏதோ நமக்கு சூழ்ச்சி பண்ணுறாங்க, நம்ம மேலே ஏதோ செய்வதற்காக தந்திரம் பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் சந்தேக புத்தி இருக்கும். இதுதான் மனநோய்கள், இந்த மன அழுக்குகள். இந்த மன அழுக்க போகிறதுக்கு பகவான் என்ன தான் சொல்கிறாருன்னா, இது கர்மயோகங்கிற ஒன்று அவர் வந்து நமக்கு சிபாரிசு பண்ணுறாருங்க. இன்றைக்கி அதை தான் பேச போகிறோம். அப்புறம் இன்னொரு பலவீனம் இருக்குது, மன சஞ்சலம். மனம் ஒரு நிலைப்படாமல் இருக்கும். பையன் புத்தகம் திறந்து வச்சோம்னா ஒரு பேரா படிக்கிறதுக்குள்ளே 10 தடவை தண்ணி குடிப்பான், 2 தடவை இரும்புவான், 2 தடவை ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பான், எங்கே நடந்துட்டு வருவான். அவன் மனசை வந்து ஒருமுகப்படலை. அவனால் அந்த புக்குக்குள்ளே ஒரு பாரா கூட படிக்க முடியல. காலையிலேருந்து புத்தகம் வச்சுட்டு தான் இருக்கிறான். ஆனால் அவனுக்கே தெரியுது ஒரு சாப்டரில் ஒரு கேள்வி கூட பதில் இன்னும் படித்து முடிக்கலன்னு. ஏன்? அவன் மனசு நிலை கொள்ள மாட்டேங்குது, அலைப்பாய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. மனம் அலைப்பாய்ந்துக்கிட்டே இருந்ததுன்னா உருப்படியான காரியம் செய்ய முடியாது, சமையல் கூட பண்ண முடியாது. நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிடுவோம், பால் கொதித்து கீழே போயிட்டு இருந்தால் நம்ம பார்க்கலாம். மனசு இறங்கியோ ஓடி போச்சு. மனம் ஒரு பக்கம் இல்லைன்னு சொன்னால் அவங்களால எந்த வேலையுமே கருத்தாக செய்ய முடியாது. இந்த இடத்துல எதுக்கு பகவான் இதை பேசுகிறாருன்னா, இவன் வேதாந்தம் படிக்க வந்துட்டான்னா இவன் கட்டாயம் இவனுக்கு மன தூய்மை வேணும், மன ஒருமைப்பாடு. இப்போ நீங்கள் உட்காந்து நீங்கள் அமைதியாக கேட்குறீங்கன்னா மன ஒருமைப்பாடு இருந்தால் தான் முடியும். உலகத்தில் இருக்க இத்தனை பேர் யார் வரமாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு மனம் வேற எங்கேயோ போயிடுச்சு. இந்த தகவல் கொடுத்துருந்தா கூட, வாட்ஸ்அப்பில் முன்னாடியே கொடுத்தோம்னா கூட அவங்கள டேட்லாம் ஞாபகம் இருந்தால் மனம் வந்து இதில் லயிக்க மாட்டேங்குது, வேறு ஒன்றத்தில் போகலாம் அப்படின்னு அவங்க சாய்ஸாக வேறு இடத்துல போடுறாங்க. நம்ம எத்தனையோ பேருக்கு தகவலை கொடுத்துருக்குறோம். மனம் ஒருமைப்பட்டவங்க இங்கே வராங்க, மனம் சுத்தமாக இருக்கிறவங்க வராங்க. மனம் அசுத்தமாக இருக்கிறவங்களுக்கு மனம் வேற எங்கேயோ இழுத்துட்டு போகுது. மனம் அலைப்பாய இருந்தபோது மனசை ஒரு இடத்துல உட்கார வைக்கும்போது எல்லாம் பறந்து போயிடுது. எங்களுக்கெல்லாம் 1000 வேலை இருக்குது யாரும் சொல்லுவோம், எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. இந்த வேதாந்தம்னு வந்துட்டோம்னு சொன்னால் கட்டாயமாக நமக்கு இது ரெண்டும் முக்கியம். அதுக்காக நம்ம சொல்கிறோம். சாதாரண வாழ்க்கையிலையும் நமக்கு வெற்றி வேணும்னு சொன்னால் இது ரெண்டுத்தையும் நம்ம செய்து தான் ஆகணுங்க. ஒருத்தன் பிஸ்னஸ் செய்கிறான்னு சொன்னால் அந்த தொழிலில் அவனுக்கும் ஒருமுகப்படணும், மனம் அலைபாயக்கூடாது. இதை விட்டுட்டு இன்னொரு தொழிலுக்கு போகிறது, இதில் இருக்கும்போதே வேறு ஒன்று மாடிஃபிகேஷன் பண்ணுறது, இது முதலீடை வந்து வேறு இடத்துல இருந்து போடுறது, அதிக பக்கமாக கடன் வாங்குறது, இது மாதிரி மனம் அலைப்பாய்வது தான். ஒருமுகப்பட்டு சின்ன வேலையிலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்துட்டு போகிறதுக்கு ஒரு முறை இருக்கிறது. அதை நம்ம பின்னாடி தியான யோகத்தில் பார்ப்போம். இப்போ கர்ம யோகத்தை என்னன்னு பார்ப்போம். இப்போது கர்மயோகத்தை தெரிஞ்சுக்கணும்னா கர்மம்னா என்ன, யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கர்மம் அப்படின்னா தமிழில் நம்ம வந்து அது ஒரு கர்மம் அப்படின்னு சொல்கிறோம். கர்மம்னா சமஸ்கிருதத்தில் அர்த்தம் செயல்னு அர்த்தம். எந்த ஒரு இயக்கமும் கர்மம்னு தான் அர்த்தம். இப்போது சங்கரர் சொல்கிறாரு, சலனாத்மகம் கர்மம்ங்கிறார். எல்லா சலனங்களும் கர்மம்னு பேர் வச்சுறாங்க. ஃபிசிக்ஸில் அப்படி தானே சொல்கிறோம், இயக்கம், மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஃபேன் கூட ஓடிக்கிட்டு இருக்குது, இது ஒரு கர்மம். லைட் எரியுது, இது ஒரு கர்மம். தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது, கர்மம். டேப்பை திறக்கிறோம், கர்மம். டேப்பை மூடுறது, கர்மம். எந்த ஒரு செயலுமே கர்மன்ற பேரை அடையுது. கர்ம யோகம் அப்படின்னா என்ன? இப்போ நம்மக்கிட்ட வந்து கர்மம்னு வரும்பொழுது நாம் பௌதிக இயக்கத்தை கர்மம்னு சொல்லலை. இப்போ மனிதன் ஒரு தொழில் செய்கிறான், பாட்டு பாடுறான், படிக்கிறான், சமையல் பண்ணுறான், தச்சு வேலை செய்கிறான், புஸ்தகம் படிக்கிறான், எழுதுகிறான், ஏதோ ரெக்கார்டிங்கும் பண்ணுறான். இதெல்லாம் வந்து கர்மம். மனிதன் செய்கின்ற செயலுக்கு தான் கர்மன்ற பேர். எந்திரத்தனமாக நடக்கிறத கர்மம்னு சொல்ல மாட்டோம். இப்போ உதாரணமாக நான் கண்ணை மூடி திறக்கிறேன், கண் சிமிட்டுறேன், அப்புறம் கொட்டாவி விடுறேன், இருமுறேன், இதெல்லாம் கர்மமானா அதெல்லாம் கர்மத்தில் சேர மாட்டேன். அது உடம்புடைய இயல்பான இயக்கம். இப்போ நான் பேசும்போது கை காலெலாம் அசைக்கிறேன், சில சலனங்கள்லாம் ஏற்படுது, இதில் நான் கர்மத்தில்னு செய்ய மாட்டோம். இப்போ கர்மங்கிறது என்னன்னா பௌதீக இயக்கம் கிடையாது. இப்போ கர்மங்கிறது என்ன? அங்கே மனம் ஒன்று அங்கே சம்பந்தப்படணும். நான் செய்கிறேன் என்ற ஒரு முயற்சி அங்கே இருக்கணும்.
இப்போ கர்மங்கிறது எங்கே வரும்னா ஃப்ரீ வில் அப்படின்றதுல தான் இருக்குது. ஃப்ரீ வில், இச்சை. ஆசைப்பட்டு, இச்சைப்பட்டு, எத்தனைப்பட்டு இதை செய்வேன்னு முடிவு செய்துட்டு செய்தோம்னா தான் அது வந்து கர்மம்னு சொல்கிறோம். இயல்பாக நடக்கிறத கர்மம்னு சொல்ல மாட்டோம். இயல்பாக நம்ம வந்து காலையிலேருந்து குளிக்கிறோம், பல் துலக்கிறோம், அப்புறம் சமையல் பண்ண ஆரம்பிக்கிறோம், துணி துவைக்கிறோம், நடக்கிறோம், போகிறோம். இதெல்லாம் கர்மமானால் கிடையாது. இப்போ இதுதான் கர்மம். உன் மனம் இதை செய்வேன் என்று துணிந்து செய்தால் அது பேர் கர்மம். நான் சட்டைக்கு பட்டன் போடுறது இதை செய்வேன்னு யோசனை பண்ணியாக செய்கிறோம். சைக்கிள் ஓட்டும்போது நாம் வந்து வலது காலம் அமுக்கணும்னா இடது காலம் அமுக்கணும்னு ஏதாவது முயற்சி பண்ணுறோமா? அது எந்திர இயக்கமாக போகிறது. அதனால் அதை நம்ம கர்மங்கிறத செய்ய மாட்டோம். இப்போ எதை தான் நீங்கள் கர்மங்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை தொடங்கும் பொழுது இதை செய்வேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு வருது இல்லையா, அந்த முடிவுக்கு பேர் தான் கர்மம் பேர். அப்போது ஃப்ரீ வில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு செயலுக்கு முன்னாடி நான் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், வேறு மாதிரி செய்யலாம். இது பேர் தான் ஃப்ரீ வில். ஒருத்தனுக்கு அவன் சொந்தமாக எத்தனமிட்டு அவன் முயற்சியில் செய்தான்னா இந்த வாய்ப்பு இருக்கணும். செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், வேறு மாதிரி செய்யலாம்ங்கிற உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு ரோடை கிராஸ் பண்ணி பேங்க்குக்கு போய் பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு வீட்டுக்கு வரணும். இது வந்து செய்யலாம். நான் எழுந்துக்கிட்டேன். அப்போ உடனடியே சரி இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு செய்யாமலும் இருக்கலாம். சரி நான் போக வேண்டாம், சரி பையனை கூப்பிட்டு அனுப்பலாம் அப்படின்னா வேறு மாதிரி செய்யலாம். இது வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இப்படி வாய்ப்பு 3 இருந்தால்தான் அது வந்து கர்மம் என்று சொல்லப்படும், அல்லது உன்னுடைய சொந்த இச்சையில் செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். ஏன்னா நீ முடிவை இந்த 3த்தில் ஒன்று நீ சூஸ் பண்ணியிருக்கிற. உங்கள் முன்னாடி ஒரு சாப்பிட்ற ஒரு பொருள் வச்சுருக்கிறாங்க, நீங்கள் சாப்பிடலாம், வேண்டான்னு சொல்லலாம். சரி நான் பாக்கெட் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன், இல்லை பையனுக்கு கொடுத்துக்கிறேன்னு சொல்லலாம் இல்லையா? எப்போவெல்லாம் உங்களுக்கு இந்த 3 வாய்ப்பு இருக்கிறதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்துவது தான் ஃப்ரீ வில். வாய்ப்பே இல்லைன்னா நீங்கள் செய்து தான் ஆகணும். அங்கே வந்து உங்கள் ஃப்ரீ வில் கிடையாது. நீங்கள் குளிக்கணுங்கிறது வந்து ஃப்ரீ வில்லா? நீங்கள் செய்து தான் ஆகணும். உங்களுக்கு குளிக்காமல் இருக்க முடியாது. அந்த இடத்துல நீங்கள் வந்து குளிக்கலாம், குளிக்காமல் இருக்கலாம்னு கூட நீங்கள் திட்டம் போடலாம். அப்போ அது கர்மம் ஆகிடும். எப்பொழுது வந்து நீங்கள் தானாக செய்கிறீங்களோ அது கர்மத்தில் வராது. மிருகங்களுக்கு ஃப்ரீ வில் இருக்கா அப்படின்னு கேட்குறோம். எறும்புக்கு ஒரு ஃப்ரீ வில் இருக்கா? அது செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், வேறு மாதிரி செய்யலாம்னு எறும்பு சூஸ் பண்ணுதா? ஒரு சர்க்கரை இருந்ததுன்னா அந்த எறும்பு யோசனை பண்ணிவிட்டு இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு போய் எடுத்துக்கலான்னு சொல்லுமா? இல்லை இன்னொருத்தரை கூப்பிட்டு அது கொண்டு வரணும் வேறு மாதிரி செய்யுமா? அது செய்தே ஆகும். அப்போ அதுக்கு சுதந்திரம் இருக்குதா? கழுதைக்கு சுதந்திரம் இருக்குதா? நாய்க்கு சுதந்திரம் இருக்குதா? மரத்துக்கு சுதந்திரம் இருக்குதா? பூச்சி போட்டுக்கு அது சுதந்திரம் இருக்குதா? அதுக்கு எப்படி விதிக்கப்பட்டதோ அது வாழுது இல்லையா? அது தவிர வேறு ஏதாவது பண்ணுதா? நாம் வீடு கட்டினோம்னா எத்தனை டிசைன் போடுறோம், இங்கே போடலாம் அங்கே போடலாம் போடும். தூக்குநாங்குருவி கூட நம்ம வீடு கட்டிக்குது. ஏதாவது அது மாற்றுதா? அதை தவிர வேறு ஏதாவது செய்ய முடியுதா? தூக்குநாங்குருவி தள்ளி நின்று எல்லாரும் ஒரே மாதிரி கட்டியிருக்கிறாங்க, அம்மா நம்ம வேறு மாதிரி கட்டுவோம்மா, தலைக்கீழே தொங்க வேண்டாம், அதை வந்து நம்ம பூமியிலேருந்து கட்டுவோம் அப்படின்னு அதை செய்தா? செய்யலையே. எத்தனை கோடி வருஷமாக இந்த பறவைகள், மனிதன் வருவதுக்கு முன்னாடியே பறவைகள் வந்திருக்குது. எறும்பு புத்து அல்லது கரையான் புத்தெல்லாம் அழகழகான கோபுரம் கட்டி இருக்குது. ஆள் உயரத்துக்கு கோபுரம்லாம் எறும்பு புத்து கட்டிருக்குது பார்த்தோம். இந்த கரையான் புத்து எதுன்னு சொல்கிறோங்க? கரையான் புத்துன்னு தானே சொல்கிறத. அந்த மாதிரி புத்து நிறைய இருந்தால்தான் அந்த புட்டப்பருத்தின்னு பேர் வச்சுருக்காங்க. புட்டைன்னாக்கா புற்றுன்னு அர்த்தம் தெலுங்கில். அது எங்கே பார்த்தாலும் பரவி இருக்கிறதுனால புட்டப்பருத்தின்னு பேர். அப்படின்னா அங்கே இதுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கும் போல் இருக்குது. சில இடத்துல நீங்கள் டெசர்ட்டில் போனால் இது இருக்குது. நான் ஆச்சரியப்படுவேன், இதுங்க ஏன் இத்தனை கோடி வருஷமாக, ஏன்னா 250 மில்லியன் வருஷமாக இந்த பூச்சிங்க இப்படி தான் கட்டிகிட்டு இருக்குது, ஏன் மாற்றவே இல்லை?
வேறு மாதிரி செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம் அப்படின்னு தான் முடிவெடுக்குதா? அப்போ அது கர்மத்தில் வராது இல்லையா? மனிதன் மட்டும்தான் அவனுக்கு எதையும் செய்வதற்கு முன்னாடி இந்த 3 வாய்ப்புகளை அவன் பயன்படுத்துகிறான். இப்படி செய்வதனால அது கர்மம்னு ஆகுது. ஒருவேளை அந்த வாய்ப்பு இல்லைன்னு வைங்க, அப்போ அது கர்மன்ற கணக்கில் வராது. இந்த ஃபேனுக்கு என்னங்க வாய்ப்பு இருக்குது? அப்போ அது கர்மம் செய்யுதுன்னு சொல்ல மாட்டோம். அப்போ கர்மம் செய்கிறான்றா என்ன அர்த்தம்? அவனுக்கு வாய்ப்பு இருக்கிறது, செய்யாமல் இருக்கவும் வேறு மாதிரி செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிஞ்சுக்கிறோம். அதனால் கர்மம் செய்தால் என்ன நடக்கும்? கர்மம் செய்யும் பொழுது அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். யார் எந்த கர்மம் செய்தாலும் அவன் சொந்த விருப்பில் அதை செய்யும் பொழுது அது நன்மையும் பயக்கலாம், தீமையும் பயக்கலாம். அது தர்மமாக இருந்ததுன்னா நன்மைன்றோம், அதர்மமாக இருந்தால் தீமைங்கிறோம். இப்போ தர்மம்னா என்னது? தர்மமான கர்மம் என்ன, அதர்மமான கர்மம் என்ன? ஏன்னா மனிதனுக்கு மட்டும்தான் கர்மம் செய்யறதுக்கு இருக்குது, மிருகங்களுக்கெல்லாம் கிடையாது. அதனால் அது பாவ புண்ணியமே கிடையாது. அது எந்த நாயாவது கடிச்சிதுன்னு சொல்லி கோர்ட்டில் கொண்டு போய் அதுக்கு தண்டனைலாம் கொடுக்கறதில்ல. இந்த நாய் ராபிஸ் டாகு போகிற வரங்களாம் குலைக்குது, அதுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கெல்லாம் யாரும் போகிறதில்ல. பாம்பு கடிச்சிருச்சுன்னா பாம்பு கொண்டு போய் கோர்ட்டில் கொண்டு போய் நம்ம தண்டனைலாம் கொடுக்கறதில்ல. ஏன்? அது கர்மம் செய்யலை, அது இயல்பாக தான் அது செய்துட்டுருக்குது. மனிதனுக்கு மட்டும்தான் நீ செய்யாமல் இருக்கலாங்கிற ஒரு உரிமை இருக்குது. அப்போ அதையும் மீறி நீ செய்வதனால தான் அது அதர்மம் ஆகுது. செய்ய வேண்டியதை செய்தால் தர்மம். சரி, தர்மம் என்றால் என்ன, அதர்மம் என்றால் என்ன? மன தூய்மைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, தர்மம் என்பது உனக்கு மற்றவர்கள் எது செய்தால் பிடிக்குமோ அதை மற்றவர்கள் செய்தால் அது தர்மம். மறுபடியும் சொல்கிறேங்க, உனக்கு பிறர் என்ன செய்தால் உனக்கு பிடிக்குமோ அதை மற்றவர்களுக்கு செய்தினா அது பேர் தர்மம். உனக்கு எது செய்தால் உனக்கு பிடிக்காதோ அதை நீ மற்றவங்களுக்கு செய்தால் அது பேர் அதர்மம். சரி, உனக்கு எதெல்லாம் பிடிக்கும் அதை சொல்லுப்பா அப்படின்றாங்க. என்னை யாரும் துன்புறுத்தக்கூடாது, என்கிட்ட யாரும் பொய் சொல்லக்கூடாது, என் பொருளை யாரும் திருடக்கூடாது, என்னை எல்லாரும் அன்பு காட்டணும், என்னை எல்லாரும் புகழணும். இதெல்லாம் தானே விரும்புகிறோம். புகழணும், அன்பு காட்டணும், எனக்கு எல்லாருமே பொய் சொல்லக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, களவாடக்கூடாது, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இம்சை பண்ணக்கூடாது. இதை மற்றவங்களுக்கு செய்தினா அதர்மம். மற்றவங்களுக்கு துன்பம் தரக்கூடாது, தந்துட்டா அதர்மம். மற்றவங்களுக்கு பொய் சொன்னோம்னா அதர்மம். மற்றவங்களுக்கு பொருள் அபகரித்தா அதர்மம். மற்றவங்களை அன்பு காட்டாமல் அவங்களுக்கு கோபத்தையோ ஏதாவது கொடுத்தா அது அதர்மம். இவ்வாறு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தர்மங்கிறது என்ன? எல்லா உயிருக்கும் இந்த தர்மம் சொல்லுதில்லை. யாராவது புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்களா பொய் சொல்லக்கூடாதுன்னு? அப்படி தான் புஸ்தகத்தில் போட்டிருந்தா தான் நம்ம பொய் சொல்லாமல் இருக்கிறோமா? புஸ்தகமே படிக்காதவன் பொய் சொன்னாக்கா தப்புன்னு தெரியலையா? எல்லா மனிதனுக்கும் தெரியுதில்ல, எனக்கு பொய் சொன்னாக்கா பிடிக்காதுன்னு சொல்கிறான். அது புஸ்தகத்தில் படித்தா அவன் சொல்கிறான். என்னை யாரும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு அவன் புஸ்தகம் படித்தா சொல்கிறான். எல்லாருக்குமே இந்த தர்மம் தெரிஞ்சு தானே இருக்குது. எப்போ யாருக்கு தர்மம் தெரியுது? இந்த கர்மத்தின் உரிமை இருக்கிறவனுக்கு தான் தர்மம் இருக்குது. கர்மத்தில் உரிமை இல்லாதவனுக்கு எப்படி தர்மம் இருக்க முடியும்? அவன் அதை தான் செய்தாகணும். அவன் தர்மத்தை அப்படி செய்கிறார். அப்படி மிருகங்களை நம்ம விட்டுறோம். மனிதனுக்கு மட்டும்தான் கர்மத்தில் உரிமை இருப்பதனால, செயல் உரிமை இருப்பதனால அவன் தர்மமும் அதர்மமும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தர்மமும் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம், வேறு மாதிரியும் அதை செய்து அவன் அதை அடையலாம். அதனால் தர்மங்கள் என்பது அதர்மம் தர்மமும் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. சரி, தர்மம் அதர்மம் செய்தால் என்ன ஆகும் சார் அப்படின்னா, தர்மம் செய்தால் அது பேர் புண்ணியம்னு பேர். அதுவும் அக்கௌண்ட்டில் டாலர் கணக்கு மாதிரி சேர்த்து வச்சுடுவாங்க. அதர்மம் செய்தால் அதனால் பாவம் உண்டாகுது. அது என்ன ஆகும்? உன் பேரில் கடன் வச்சுடுவாங்க. அப்போ கடன் இருந்ததுன்னா கடனை கட்டணும் இல்லையா? இப்போ லாபம் சேர்த்துருந்தால் அதை அனுபவிக்கணும் இல்லையா? இப்போ பாவம் செய்தவெல்லாம் கடன் அடைக்கணும், புண்ணியம் செய்தவெல்லாம் லாபத்தை அனுபவிக்கணும். சரி, லாபத்தை எங்கே அனுபவிக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, இவன் செய்த புண்ணியம் இந்த பூமியிலேயே அந்த லாபம் கிடைக்காது. ஒருத்தன் செய்த புண்ணியத்துக்கு இந்த பூமியில் அவனுக்கு எந்த இடத்துல கொடுத்தாலும் அவனுக்கு அது தகாது. அந்தளவுக்கு நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கிறான்னா அதுக்காக சொர்க்கங்கிற ஒரு இடத்த பகவான் செய்து வச்சுருக்கிறார். சொர்க்கத்தில் அனுபவிக்கிறத பூமியில் அனுபவிக்க முடியாது. நீ செய்த புண்ணியமோ பூமிக்கு தகுதியாக இல்லை.
பூமியில் எங்கே வந்து போட்டால் கூட ஏதோ ஒரு கஷ்டமோ துன்பமோ இருக்க தான் செய்யும். அதனால் துன்பமே இல்லாத, நோய் நொடி இல்லாத, தலைவலி இல்லாத, மற்றவங்க யாரும் திட்டாத ஒரு நல்ல இடம், சுகமான இடம் சொர்க்கம்தான். அங்கே நோய் கிடையாது. அங்கே புள்ள பெற்றுக்கிறது, குழந்தைய வளர்க்குறது, பால் கொடுக்கறது, ஸ்கூலுக்கு போகிறது எதுவும் கிடையாது. அனுபவிச்சுட்டு இருக்கலாம். எதை அனுபவிக்கலாம்? நீங்கள் செய்த தர்மத்தினுடைய பலனாகிய புண்ணியத்தை தீரும் வரை அனுபவிக்கலாம். உங்கள் பேங்க்கில் எவ்வளோ அக்கௌண்ட் இருக்குதோ 6 வருஷம் சொர்க்கம் இருக்குன்னா 6 வருஷம் சொர்க்கம் முடிஞ்ச உடனே டக்குன்னு அடுத்த உலகத்தில் நம்ம பிறந்தாகணும் பூமியில். இப்போ பாபம் செய்தால் என்ன பண்ணும்? அந்த பாபத்துக்குரிய தண்டனையை பூமியில் கொடுக்க முடியாதுன்னு வைங்க. ஏன்னா எப்படி கொடுத்தாலும் இந்த பாபத்திலேருந்து அவனுக்கு அந்த துன்பம் கிடைக்காதுன்னா நரகன்ற ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறார். இங்கே தான் இவன் செய்த பாவத்துக்கு வேண்டிய தண்டனையை கொடுக்க முடியும். பூமியில் அவனுக்கு கொடுக்க முடியாது. சில சமயத்தில் பூமியிலையும் புண்ணியம் செய்தாருக்கும் பாவம் செய்தாலும் கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட புண்ணியம்னா, இவன் நல்ல படிப்பு படிக்கணும், வைதிக புண்ணியம் பண்ணியிருக்கிறான், தர்மம் பண்ணியிருக்கிறான், மற்றவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துருக்குறான், மற்றவங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்திருக்கிறான், மற்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாமல் வாழ்ந்துருக்கிறான் அப்படின்னா இவனுக்கு பூமியிலேயே ஒரு நல்ல அந்த புண்ணியத்தை ஏற்ற மாதிரி ஒரு குடும்பத்தை பெற்று அந்த குடும்பத்தில் பிறந்து அந்த புண்ணியத்தை அனுபவிப்பான். பாவம் செய்திருந்தாக்கா அதுக்கேற்ற மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்கும். ஏழ்மை குடும்பம், நோயுடைய குடும்பம், துன்புறுத்துகிற குடும்பம் அங்கே வந்து பிறக்கிறான். இப்படி கர்மத்தினால தான் தர்ம அதர்மம் உண்டாகுது. தர்ம அதர்மத்தினால தான் பாவ புண்ணியம் உண்டாகுது. பாவ புண்ணியம் உண்டாகிறதுனால தான் பிறவியும் உண்டாகுது. இப்போ பிறந்த பிறகு என்ன மறுபடியும் கர்மம் செய்கிறோம். அப்போ தர்ம அதர்மம், பாவ புண்ணியம், மறுபடியும் பிறவி. இப்போ பிறவி பிறவி பிறவின்னா இந்த பிறவி போனால் இன்னொரு பிறவி எப்படி கிடைக்கும்னு அப்படி தெரியும். சரி, இந்த பிறவி முழுக்க நான் தர்மம் பண்ணியிருக்கேன் சார், அடுத்த பிறவி நமக்கு நல்ல பிறவி கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பல கோடி பிறவிகளில் நீங்கள் கடுமையான தர்மம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுங்கெல்லாம் முதல்ல எனக்கு பதில் சொல்லு. நீ இந்த பிறவியில் லாபத்தை அனுபவிக்கிறதுக்கு இப்போ நான் விடமாட்டேன். எனக்கு இப்போ கடன் நிறைய இருக்குது, கடன் அடையும்பாங்கிறான். இவன் இந்த பிறவியில் மட்டும்தான் லாபம் அனுபவிச்சிருக்கிறான். உடனடியாக அவனுக்கு கொடுக்க முடியாது. அதனால் இப்போ பகவான் என்ன சொல்கிறாரு, நீ இந்த பிறவியில் தர்மம் செய்ததுனால கேரண்டி கொடுத்துட்டாங்க அடுத்தது சொர்க்கம் போயிடுவேன், மனித உடம்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்காத. பல கோடி பிறவி செய்த பாவங்கள் எல்லாம் கூட எப்போ கொடுக்கணும் காத்துக்கிட்டு இருக்குது. கடன் அடைக்கிறதுக்கு கடன்காரன் தான் முதல்ல வருவான். ஒரு லாபம் வந்தவொடனே முதல்ல என்ன சொல்கிறான்? அவன் முதல்ல கடன் அடைச்சினே அனுபவிங்கிறான். நியூஸ் கேட்ட உடனே என்ன சொல்கிறான்? அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய லாபம் வந்திருக்குதுங்க, அந்த நல்ல லேண்டை விற்றுட்டார் அவருக்கு ஒரு 30 லட்சம் கையில் வந்திருக்குதுன்னு சொன்னோடனே கடன்காரங்களாம் ஓடி வந்துடுவாங்கல்ல. அதேவே நம்ம பாவங்களும் அடுத்த பிறவின்னு வந்துடுச்சுன்னு சொன்னால் முதல்ல என்ன கழிச்சுக்கிட்டுன்னு தான் சொல்லும். லாபத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? கர்மம் செய்தோம்னா கட்டாயம் பிறவி இருக்குது. கர்மம் செய்தோம்னா தர்ம அதர்மங்கள் உண்டாகும். தர்ம அதர்மம் உண்டாக கில்ட்டு ஹர்ட்டு கட்டாயம் உண்டாகும். இதெல்லாம் மன மாசுக்குள்ளே அடங்குது. இப்போ இதுக்கு என்ன தான் வழி? மனிதன்னு பிறந்துட்டா கர்மம் செய்து தான் ஆகணும். ஏன்னா அவனுக்கு உரிமை இருக்குது. மிருகனாக பிறந்தானா கர்மம் எனக்கு கிடையாது, அது எந்திரத்தனமாக போயிடுச்சு. சொர்க்கத்தில் போனால் கர்மம் கிடையாது, நீங்கள் அனுபவிக்க வேண்டியதான் முடியும். நரகம் போனாலும் கர்மம் இல்லை, அங்கே அனுபவித்தான் முடியும். பூமியில் பிறந்துட்டால் மட்டும்தான் கர்மம் செய்தோம். இப்போ கர்மம் செய்ய வேண்டிய திருப்பத்தில் இருக்கும் பொழுது நான் இதிலேருந்து எப்படி விடுபடுவது, என் மனதை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டோம்னா அது ஒரு சொல்கிறாரு, அது யோகம் வேணும். கர்மத்தை யோகமாக செய் அப்படின்னு சொல்கிறார். கர்மத்தை ஒரு மெத்தட் நான் சொல்லிக் கொடுக்குறேன். பகவான் சொல்கிறார் பகவத்கீதையில், நான் ஒரு டெக்னிக் கற்றுக் கொடுக்குறேன். அந்த டெக்னிக் படி நீ கர்மங்களை செய்துட்டு வந்தால் தர்மமும் இல்லை, அதர்மமும் இல்லை, பாபமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. நீ செய்தும் செய்யாதவனாக இருக்கிறாய். நீ எல்லாம் ஒன்றா செய்யலாம், ஆனால் உன் கணக்கில் எது வரவே வராது. அது எப்படி கணக்கில் வராமல் போகும்? யார் கணக்கு போகும் அப்படின்னா, நீ யாருக்காக செய்தியோ அவர் கணக்கில் போகும். ஒருத்தன் ஒரு குற்றம் செய்கிறான், அவனுக்கு அது குற்றம்னு தெரியுது. ஆனால் கவர்மெண்ட்டே அந்த குற்றத்தை செய்ய சொல்லுதுன்னு வைங்க. பார்டரில் சண்டை போட்டு எதிரியை கொல்லணும், இவங்க கமாண்டோ படையை அனுப்பிச்சிருக்கிறாங்க, அவங்கள என்கவுண்டரில் தீர்த்து கட்டணும்னு வைங்க. அது குற்றம் தானே, கொலை தானே. இருந்தாலும் அவனுக்கு அந்த பாவம் வருமா? நீதிபதி இன்றைக்கி 2 பேருக்கு தூக்கு தண்டனையை எழுதிட்டார். அந்த எழுதி முடிச்சோன்னு அந்த பேனா உடச்சி போட்டுடுறாங்க. அது மாதிரி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அதனால் அவர் 2 பேர் கொன்னாருன்னு அவர் மேலே பழி போடுவாங்களா? அதர்மமா? அவருக்கு பாவம் சேருமா? அவர் யாருக்காக செய்தாரோ அதுக்கு தான் போகும் இல்லையா? அவர் தனக்கு செய்திருந்தால் தானே அந்த செயல் உரிமை. அவருக்கு செயல் உரிமை இருக்குதா? செய்யலாம் செய்யாமல் இருக்கிறார்.
சட்டம் என்ன சொல்லுது அதானே செய்தார். அப்போ அவர் வந்து கர்மமாக செய்யலை, அதை கவர்மெண்ட்டுக்காக அவர் செய்கிறார். இப்போ இராணுவத்தில் இருக்க ஒரு சோல்ஜர் கொலையே செய்தாலும் கூட அவர் என்ன சொல்கிறாங்க, பாராட்டு கொடுத்து பதக்கம் கொடுக்குறாங்க. அவர் வந்து தியாகின்னு சொல்கிறாங்க. ஏன்னாக்கா அந்நியர்களை போயிட்டு ஒரு 50 பேரை கொண்டுட்டு வந்திருக்கிறாருங்க. என்னங்க இது இப்படி, அவர் பாவி இல்லையா? நமக்கு புரியலைல்ல. அப்போ எதன் அடிப்படையில் ஒரு கர்மம் தர்மமாக அதர்மமாக சொல்லப்படுதுங்கிறதுனா யாருக்காக எதற்காக செய்தான்னு சொல்லுது. அப்போ மனசில் ஒரு மனோபாவனை இருக்கிறது. நான் ஒரு குற்றம் செய்தாலும் கூட எந்த பாவனையில் செய்தேன் அப்படின்றது முக்கியம். ஒரு புண்ணியம் செய்தால் கூட எந்த பாவனையில் செய்கிறேன்றது, அந்த பாவனைங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்குவோம். அந்த பாவனை தான் யோகம்னு சொல்கிறார். கர்மம் செய்வதிலே ஒரு பாவனை, கர்மம் செய்தால் அது பலனை அனுபவிக்கிறதுல ஒரு பாவனை. இப்போ கர்மத்தில் 2 இருக்குது இல்லையா, கர்த்தா போக்தா. கர்த்தாவாக ஒரு பாவனை, பாவனைனா ஆட்டிடியூட். போக்தாவாக ஒரு ஆட்டிடியூட். இப்போ இந்த ஆட்டிடியூடு தான் யோகம்னு பேர். இந்த ஆட்டிடியூடு இல்லாமல் செய்தோம்னா அது கர்மம். ப்ராப்பர் ஆட்டிடியூட், நல்ல ஒரு பாவனையில் அப்படின்னு சொல்கிறார். பாவனைனா என்னங்க, எந்த மனோபாவனையில் ஒரு கர்மத்தை நான் செய்தால் அது எனக்கு பாவமும் தராது புண்ணியமும் தராது, செய்தும் செய்யாதவனாக இருப்பேன். எந்த ஒரு பாவனையில் நான் அனுபவித்தோம்னா அந்த அனுபவம் எனக்கு பாவமும் தராது புண்ணியமும் தராதுன்னா அப்படி அப்போ ஜாலியாக நம்ம வந்து தினமும் கர்மம் செய்யலாம், தர்மமும் அனுபவிக்கலாம். ஆனால் எந்த விதமான பாப புண்ணியம் இல்லாமல் நம்ம வாழ்ந்து விடலாம். அப்போ அடுத்த பிறவிக்கு நீங்கள் எந்த முதலீடும் போடலை, நரகமும் போக வேண்டியதில்லை, சொர்க்கமும் போடலை, மனிதமும் இல்லை, பிறவி இல்லாத நிலைக்கு போயிடலாம். ஆனாலும் பகவான் சொல்கிறாரு, நீ இந்த பிறவியில் தானே கர்மயோகம் பண்ணியிருக்கிற, பல பிறவிகளுக்கு கர்மியாக தானே இருந்த, அந்த பாவம்லாம் வந்துடும் இல்லை. அப்போ பகவான் நான் என்ன பண்ணுறது, முதல்ல இந்த பிறவியில் கர்மம் செய்கிறத பாவனையோடு செய்யு, அதுக்கப்புறம் ஞான யோகம்னு ஒன்று தருவேன். அந்த ஞான யோகத்தில் வேதாந்தத்தை குருக்கிட்ட போய் கற்றுக்கிட்டினா இனிமேல் பழைய கர்மங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும். எல்லா கர்மங்களையும் அழிக்கின்ற சக்தி ஞான யோகத்துக்கு உண்டு. இந்த பிறவியில் மட்டும் நமக்கு தர்மங்களை தர்மமோ அதர்மமோ உற்பத்தி பண்ணாமல் கர்மத்தை செய்கின்ற வாய்ப்பை கர்மயோகம் தரும். அதனால் அர்ஜுனுக்கு சொல்கிறாரு, இந்த பிறவியில் கர்மயோகம் பண்ணுடா, போரை செய்யு. எந்த பாவனையில் செய்கிற, நீ முதல்ல இந்த போரை செய்யும்போது ஒரு பாவனையில் இருந்த, என்னுடைய குருநாதரை கொல்லணும், துரோணாச்சாரியரை, என்னுடைய பாட்டனார் பீஷ்மரை கொல்லணும், என்னுடைய உற்ற நண்பர்கள் இருக்காங்க, என்னுடைய பங்காளிகளை கொல்லணும், என்னுடைய நாட்டு மக்களே அந்த சைடில் சண்டை போட இருக்கிறாங்க, அவருடைய நாட்டு மக்கள் அவன் போய் இப்போ துரியோதனக்கிட்ட தானே இருக்கிறான், இப்போ என்னுடைய பிரஜைகளே நான் கொல்ல வேண்டியிருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அது கர்மமாக இருக்கும்போது செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், வேறு மாதிரி செய்யலாம்ன்றதுனால அவன் செய்யாமல் இருக்க தான் முயற்சி பண்ணான். வேறு மாதிரி செய்கிறதுன்னா யாராவது செய்துட்டு போனால் நான் சன்னியாசி ஆகிறேன்னு சொன்னான். அவர் என்ன சொல்கிறாரு, நீ செய்து தான் ஆகணும், ஆனால் ஒரு பாவனையோடு செய், உனக்கு அது எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் போகும். அது என்ன பாவனை, அது பேர் கர்மயோகம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ கர்மயோகத்தை அவர் ஆரம்பிக்கும்போது அவர் சொல்கிறாரு, மணினாச்சிங்க இப்போது 7 போதா, 2வது அத்தியாயத்தில் 47வது பாடல். நம்ம வந்து பகவத்கீதையை வரிசையாக நம்ம கற்றுக் கொடுப்போம் ஒரு கிளாஸ். அப்போது இந்த சாப்டர்லாம் வரும்பொழுது கையில் புக்கோடு நீங்கள் வந்து படிப்பீங்க. இப்போது என்கிட்ட மட்டும் இருக்குது. இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன், உங்களுக்கு கர்மயோகத்தை அல்லது பகவத்கீதையில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்லோகமும் அற்புதமான மணி ரத்தனங்கள் மாதிரி. ஒவ்வொரு ஸ்லோகமுமே நீண்ட நேரம் பேச வேண்டிய அளவுக்கு ஒரு உண்மையை பதிச்சு வச்சிருக்குது. வாழ்க்கைக்கு அதை தவிர வேறு ஒரு சாதனமே வேண்டியதே இல்லை. நீங்கள் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக வாழணுன்னா ஒரு சில மணி நேரம் இந்த பகவத்கீதை கேட்டால் போதும். அவர் சொல்கிறாரு, கர்மன் ஏவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா பர்மகல ஹேதுர் மா தே சங்கோஸ்துவ கர்மணி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்த பாடலில் யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்த சித்தையோ சமோ பூத்வா சமத்துவம் யோக உச்சியதே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. புத்தி யுக்தோ ஜஹாதீக உபே சுக்ருதக தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ
யோகக கர்மசு கௌசலம் அப்படிங்கிறார். இந்த 2 வார்த்தை மட்டும் பார்ப்போம். சமத்துவம் யோக உச்சியதே, யோகக கர்மசு கௌசலம் அப்படிங்கிற வார்த்தையை இங்கே வந்து பயன்படுத்துகிறார். அதுக்கு முன்னாடி கர்மன் ஏவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். இது அர்த்தத்தை மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். மீதியை இன்னொரு கிளாஸில் நம்ம பார்ப்போம். இதில் சொல்கிறாரு, கர்மணி ஏவ அதிகாரஸ்தே, உனக்கு செயல் செய்வதற்குத்தான் உரிமை தரப்பட்டிருக்கிறது. மா பலேஷு கதாச்சன, அதற்கு பலன் எப்படி விளையும் என்பதை உன்னால் நிச்சயப்படுத்த முடியாதுங்கிறார். இதை புரிஞ்சிட்டோம்னா தான் கர்மயோகத்தை நம்ம கரெக்டாக செய்ய முடியும். இந்த சொல்லுடைய அர்த்தத்தை பார்ப்போம். கர்மத்தை, கர்மணி கர்மங்களை செய்வதற்குத்தான், ஏவ இதற்குத்தான் அதிகாரம் இருக்கிறது. உன் கையில் இருக்குது. அதிகாரம்னா என்ன? செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், வேறு மாதிரி செய்யலாம். டேய் அர்ஜுனா, நீ கர்மம் செய்வதற்கு தான் உனக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கர்மத்தின் பலன் எப்படி இருக்குங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? கதாச்சன, ஒரு காலும் இல்லைங்கிறார். யாருக்கும் இல்லைங்கிறார். இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஒரு கர்மம் செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. செய்யலாம், செய்யலாம் இருக்கலாம், வேறு மாதிரி செய்யலாம். ஆனால் பலன் எப்படி வரணுங்கிறதுக்கு இப்படி தான் வரணும்னு உன்னால் நிச்சயம் சொல்ல முடியுமா? இப்படி தான் மாற்றி வரணும்னு உன்னால் சொல்ல முடியுமா? அந்த அதிகாரம் உனக்கிட்ட இல்லைங்கிறார். இதை நம்ம ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம்? இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா பெரிய கஷ்டங்களால் நீங்கிடும். ஒரு கர்மத்தை செய்வதற்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உன்னுடைய வாக்குலான கர்மம் செய்யலாம். பேசியே சில வேலையெல்லாம் நீங்கள் செய்யலாம். நிறைய பேர் பேச்சில் தானே வேலை செய்கிறாங்க. அவங்க அதிகாரிகளாக இருக்கிறாங்க, அவங்க சூப்பர்வைசராக இருக்கலாம். அவர் உட்கார்ந்த இடத்துலேருந்து ஃபோன் காலில் தான் ஒரு வேலையை சொல்கிறார். அப்போ அவர் வேலையெல்லாம் பேச்சில் தான் இருக்குது. ஒருத்தர் தண்டிக்கிறது வாயால் தான் தண்டிக்கிறோம். நிறைய கர்மங்களை வாயால் தான் செய்கிறோம். சில கர்மங்களை கையால் செய்கிறோம். துணி துவைக்கிறது, உடற்பயிற்சி செய்கிறது, மற்றவங்களை அடிக்கிறது, கட்டணம் கட்டி கொடுக்கறது, தறி நெய்கிறது, சமையல் பண்ணுறது, பாட்டு பாடுறது, இதெல்லாம் உடம்பால் செய்கிறோம், வாயால் செய்கிறோம். சில பேர் மனசால் செய்கிறாங்க. மனசால் கூட நிறைய கர்மங்கள்லாம் செய்யலாம். எப்படி? பிரார்த்தனை பண்ணி கூட ஒரு வேலையை செய்ய வேண்டாம், மனசில் பிரார்த்தனை பண்ணி கூட நிறைய வேலையை நீ செய்து முடிக்கலாம் இல்லையா? நிறைய வேலைகள் எல்லாம் பிரார்த்தனையில் நடக்குது. மனசால் கூட பண்ணலாம். சில பேர் மனசாலையை கூட துன்புறுத்துவாங்க. வாயால் பேச மாட்டாங்க, கையால் அடிக்க மாட்டாங்க, ஆனால் மனசால் அவங்கள மேலே கருவிட்டு இருப்பாங்க. அதில் 4 பேர் துன்பம் அடைகிறாங்க. மனசாலே சில பேர் நன்மையை செய்கிறாங்க. அப்போ செயல் எங்கேருந்து வருது? மனசிலேருந்து, வாயிலேருந்து, உடம்பிலேருந்து. மனோ, வாக்கு, காயம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 இடத்துலேருந்து கர்மங்கள் நடைபெறுகிறது. சரி, இந்த கர்மங்கள் நடைபெறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, கர்ம செய்கிறவன் முதல்ல நீ இருக்கணும். கர்ம செய்வதற்கு ஒரு இடம் தேவைப்படுது. வாயோ ஒரு இடமோ, துணை கருவிகளெல்லாம் உனக்கு தேவை. ஒரு கர்மம் செய்யணுன்னா கரண்டி, அடுப்பு, நெருப்பு, சமையல் பாத்திரம் இதெல்லாம் தேவை. இடம் தேவை, துணை கருவிகள் செய்பவன் வேணும். இந்த 3ம் கட்டாயம் இருக்கணும் இல்லையா? இந்த 3ம் ப்ராப்பராக இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ண முடியுமா இல்லையா? சொல்லுங்கள். நம்ம கையில் தானே இருக்குது. ஒரு காரியத்தை செய்யணுன்னா என்னென்ன துறை கருவி வேணும்னு உங்களுக்கு தெரியும், எந்த இடத்துல செய்யணும்னு தெரியுது. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா இல்லையா? பாருங்கள், எல்லாத்தையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்களே திட்டம் போட்டு தான் எல்லாம் செய்கிறீங்க. அதனால் அவர் சொல்கிறார், ஒரு செயலை செய்யும் வரை தான் உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. ஆனால் அந்த செயல் முடிவு ஒன்று உண்டாகல, அதில் என்ன பலன் வருது, அது இப்படி தான் உன்னால் நிச்சயம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார். சில நேரங்களில் கர்மம் செய்வதற்கு 3 வாய்ப்புகள். பலத்துக்கு எத்தனை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று நினைத்த மாதிரியே நடக்கலாம், சமமாக இருக்கலாம். இன்னொன்று நினைத்ததுக்கு அதிகமாக வரலாம், ப்ளஸ்ஸு. சில சமயம் நினைத்ததுக்கு குறைவாக வரலாம். இன்னொன்று
நினைத்ததற்கு எதிர்மாறாகவும் நடக்கலாம். எத்தனையுமே இங்கே வந்துடுச்சு. மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். நினைத்தபடியே நடக்கலாம். பல நேரங்களில் நினைச்சபடி நடக்குது. நீங்கள் சமையல் பண்ணும்போது கூட உப்புமாவோ தோசையோ செய்கிறீங்க, சப்பாத்தி கூட பண்ணுறீங்க, நினச்ச மாதிரியே சாஃப்டாக டேஸ்ட்டாக ஓஹோ அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துடுச்சு. சிலது நீங்கள் வந்து எதிர்பார்த்தது கொஞ்சம் மோசமாக தான், ஆனால் திடீர்னு எதுவும் நல்லா வந்துடுச்சு. அது ஏன்னு தெரியல. உங்கள் கையில் இருக்குதா? அது நினச்ச மாதிரியே வர்றதுக்கு உங்கள் கையில் இருக்குதா? அது நெகட்டிவாக போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம நினச்சதை விட மோசமாக போயிருக்குது. பிஸ்னஸ்லையாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போதும் சரி, இன்னொன்று நேர்மறையாகவும் மாறலாம். இப்போ இதை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? சரி, செயலை நீ தானே கண்ட்ரோல் பண்ணுற. இது உன் கையில் இருக்குது. கர்மணியேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. அதன் பலன் உன்கிட்ட இல்லைங்கிறார். இதை தெரிஞ்சுக்காமதனால்தான் நமக்கு எல்லா துன்பமும் வருது. நம்ம கர்மம் செய்துட்டு ஒரு பலனை எதிர்பார்க்குறோம். அது அதிகமாக இருந்தால் குதிக்கிறோம், கம்மியாக வந்தால் அழறோம், நேர்மாறாக வந்தாக்கா தப்பிச்சு ஓட பார்க்குறோம். என்னென்னவோ வாழ்க்கையில் நடக்கிறது காரணமே பலனை நீ வந்து ஒரு மாதிரி நீ எதிர்பார்க்கிறாய். அது உன் கையில் இல்லைன்னு நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. அப்போ யார் கையில் தான் இருக்குது? ஒரு பலன், ஒரு காரியத்தை செய்துட்டா அந்த பலனை இப்படி நடக்கணுங்கிறது யார் நிச்சயம் பண்ணுறாங்க? இயற்கை தான் நிச்சயம் பண்ணுது. இயற்கை தான் நிச்சயம் பண்ணுது. இயற்கையில் இருக்கக்கூடிய விதிகள், அந்த விதி தான் நிச்சயம் பண்ணுது. முட்டையை கீழே போட்டோம்னா அது உடஞ்சி வேஸ்ட் ஆகிடுங்கிறது வந்து ஒரு நியதி தானே. நீ முட்டையும் போடு, அது உடையக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி? அது அப்படி தான் நடக்கும். அந்த நியதி இயற்கைக்கு தான் நிச்சயிது. மழை நிச்சயிக்கலாம், வெயில் நிச்சயிக்கலாம், கிராவிட்டிங்கிற இயற்கை விதி நிச்சயிக்கலாம், ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸுங்கிற விதி நிச்சயிக்கலாம். இதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நான் நினச்சிருக்கிறேன், அன்னைக்கு பார்த்து மழை பெஞ்சிருக்குது. நான் மாவு காய போட்டு வந்தேன், துணியை காய போட்டு வந்தேன். இன்னொருத்தர் வந்து விதையை போட்டிருக்காரு, மழை வரும்னு நினச்சிட்டு இருந்தார். அவருக்கு மழை வந்ததுன்னா சந்தோஷம், அவர் நினச்ச மாதிரி நடந்திருக்குது. அதிக மழை பெஞ்சாலும் பிரச்சனை. இப்போது நம்முடைய கர்மத்தை செய்கிற வரைக்கும் தானே நம்மக்கிட்ட உரிமை கொடுத்துருக்கிறார் பகவான். ஆனால் பலனை அவர் வச்சுக்கிட்டாரே. அதனால் அவர்கிட்ட இருக்கிறதுனால நம்ம எப்பவுமே ஐயா என் கடமையை செய்துட்டேன், நான் எதிர்பார்த்த மாதிரி நல்ல பலனை எனக்கு கொடுப்பா அப்படின்னு கேட்குறது பிரார்த்தனை வேணும் இல்லையா? ஏன்னா உங்ககிட்ட கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க கடவுளெல்லாம் கிடையாது, நான் செய்த என்னுடைய திறமையில் வளர்ந்தேன், நான் நினச்சா எதையும் சாதிச்சுடுவேன், என்னுடைய இக்குள்ள எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு என்னைக்கா ஒரு நாள் வந்து சரியான அடி கிடைக்கும்போது தான் நாம் செய்வதற்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. பலன் மீது எனக்கு உரிமை இல்லை. உரிமை இல்லைன்னு அர்த்தம், என்னால் அதை தீர்மானிக்க முடியாது. அது இயற்கை நியதி தான் தீர்மானிக்கிறது. எந்த நியதி தீர்மானிக்குது? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்தோம்னா நீங்கள் செய்கிற வரைக்கும் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எத்தனையோ பேராமீட்டர் இருக்கலாம், டெம்பரேச்சர் வேரியபிள் இருக்கலாம், இப்போ ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து அதை கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் மனதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன்? நீ ஒரு காரியம் செய்திருக்கிற, ஆனால் உலகத்தில் இருக்க மனிதர்களுடைய மனமெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்குதே, அவங்க மனமெல்லாம் அதில் உள்ளே வரதுனால உன்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த பலனை அது நிச்சயிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் ஒரு விளையாட்டு வீராங்கன்னா, ஒரு உதாரணத்தை சொல்வேன். நம்ம டெண்டுல்கர், அவர் ஃபீல்டுக்கு போயிட்டாருன்னா, பேட்ஸ் எடுத்தாருன்னா அவருடைய ரன்னு குவிச்சிக்கிட்டே இருப்பார். செஞ்சுரியெல்லாம் அடிச்சிருக்கிறார் இல்லையா? ஹேட்ரிக்ஸ் எல்லாம் கூட பண்ணியிருக்கிறாங்க. 2 செஞ்சுரி கூட ஒரே சமயத்தில் கவாஸ்கர் அடிச்சிருக்கிறான். 5 டேஸ் ஆட்டம், ஒரு இன்னிங்கில் 200 ரன் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அதே கவாஸ்கர், உங்களுக்கு கவாஸ்கர்லாம் தெரிஞ்சிருக்காது, டெண்டுல்கர் தெரிஞ்சிருக்கலாம். இப்போது கோலின்னு ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா, அவங்க ஒரு நாள் முதல் பாலில் முதல் ரன்லேயே டக் அவுட் ஆகிட்டார்ல. அது எப்படி? அவர் என்ன தன்னுடைய செயலை அவர் தப்பாக செய்தாரா? எது நிச்சயிக்குது? யாரால் கண்டுபிடிக்க முடியுமா? பவுலரை சொல்ல முடியுமா? ஃபீல்டிங்கில் இருக்க அந்த பிச்சினுடைய கண்டிஷனை சொல்ல முடியுமா? அல்லது அவர் பேட்டு நினைக்கும் போது அவங்களுக்குள்ளே என்ன ஒரு எண்ணம் வந்ததுன்னு நினைக்க முடியுமா? யாரால் சொல்ல முடியும்? ஆனால் பலன் வந்து நம்ம கையில் இல்லை. நீ எதிர்பார்த்ததற்கு சமமாகவோ அதிகமாகவோ குறைவாகவோ நேரெதிராகவோ நடக்கலாம். ஆனால் அது யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம பாவ புண்ணியத்துக்கிட்ட இருக்குது. நாம் பல காலத்துக்கு முன்னாடி செய்த பாவ புண்ணியங்கள் அந்த நேரத்தில் வந்து அந்த விளைவை மாற்றும். இந்த விஷயம் யாருக்காவது பகவான் சொல்ல நமக்கு தெரியுமா? ஏன்டா இப்படி லாபம் வந்ததுன்னு சொன்னால்,
அவங்க என்னை பார்த்து காப்பி அடித்தான் சார், நான் 37 தான், அவன் 66 வாங்கியிருக்கிறான், நான் தான் எந்த பேப்பர் கொடுத்தேன் அப்படின்னு. ஏன் உனக்கு 37 வந்ததுன்னா, உன் செய்த பாவம். அவன் காப்பி அடித்து வந்து கூட 60 உன்னை விட அதிகமாக இருக்கானா, அவன் செய்த புண்ணியம். சரி, இதுக்கெல்லாம் கூட புண்ணியமா? எல்லாத்துக்கும் புண்ணியம் வரும். புண்ணியம் எப்போ கொடுக்கும் எப்போ எடுக்கணும்னு தெரிய முடியாது. பாவம் எப்போ வேலை செய்யணும் உன்னால் சொல்ல முடியாது. நீ நல்லா படிக்கிறவன் தான், ஆனால் நீ செய்த பாவம் அந்த சமயத்தில் உன் வேலை வாய்ப்பை தடுக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு துன்பம் கூட கொடுத்ததை அனுபவிக்க வேண்டியது இருக்குதுன்னா அந்த வரும். அப்போது இதை நிர்ணயிப்பது எதுனா இயற்கை நியதி நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த இயற்கை நியதி பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அது உன்னை செயல்படுத்து. அந்த இயற்கையே உன்னை வந்து பழி வாங்குதுன்னா என்ன அர்த்தம்? நீ செய்த பாவம் தான் அந்த சமயத்தில் பார்த்து நீங்கள் பேட்டை தூக்கும்போது ஒரு வானத்தில் இருக்க ஒரு பளிச்சுன்னு ஒரு கண்ணில் பட்டுருக்கலாம், ஒரு செகண்ட் உங்களால் ஃபோக்கஸ் இல்லாமல் போயிருக்கலாம். சில பேர் அப்படி கிரிக்கெட் மைதானத்தில் மறைப்பெல்லாம் வைப்பாங்க, பிச்சை வந்து அந்த சைடு போயிட்டாக்கா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. கிழக்க வந்துட்டோம்னாக்கா இவன் வந்து ஆட்டத்தை லூஸ் பண்ணிவிடுவான். ஏன் இந்த சமயத்தில் வந்து கிழக்க வந்தான்? இத்தனை நாள் நல்லா தானே இருந்தான், அன்றைக்கி அவன் பாவம். பகவான் சொல்கிறாரு, நீ கர்மயோகத்தை மன தூய்மைக்காக செய்யணும்னு வந்துட்டினா, கர்மத்தை செய்தினா இது மாதிரியெல்லாம் வரும். ஆனால் கர்மயோகத்தை செய்துட்டினா நீ அதிகாரத்தை மட்டும் எந்த பாவனையில் செய்கிற, எந்த பாவனையில் இந்த பலனை எடுத்துக்கிறன்றது தான் கர்மயோகங்கிறார். கர்மயோகத்தில் இருந்துட்டுனா இந்த டெண்டுக்குள்ளே போனவங்கெல்லாம் வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. அழுதானா, அதுக்கப்புறம் ஆட்டத்தில் ஓடிட்டானா, தற்கொலை பண்ணிட்டானா? இல்லையே, மறுபடியும் ஆடுறான்ல. அப்போ எந்த ஆட்டிடியூடில் ஆடுறான்னு பாருங்கள், எந்த ஆட்டிடியூடில் செய்கிறான்னு பாருங்கள். அப்போ அவன் கர்மயோகி ஆயிடுறான். ஆனால் நம்ம குழந்தைங்கள்லாம் சின்ன ஒரு செஸ்ஸில் விளையாட்டை தோற்று போனாக்கா நம்மளை வந்து அந்த செஸ் போர்டே தூக்கி போட்டு ஓடுவாங்க. இவன் ஏமாற்றிட்டான், இவனே பேட்ஸ் ஆடிட்டு இருக்கணும்னுப்பான். ஒரு முறை அவுட் ஆனால் கூட விட மாட்டான், இல்லைன்னு சாதிப்பான். இந்த மாதிரியெல்லாம் கர்மத்தில் இருக்கும்போது துன்பங்களும் கஷ்டங்களும் வருது. ஆனால் கர்மயோகம் எப்படிப்பட்டதுன்றதை நாம் அடுத்த வாரம் அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி இந்த ஆட்டிடியூடை மட்டும் நம்ம வச்சுருப்போம். செய்வதில் ஒரு பாவனை, செயலில் கண்ட அந்த பலனை அனுபவிப்பதில் ஒரு பாவனை. இந்த பாவனையை எப்படி பகவான் சொல்கிறாருங்கிறது அவர் ஸ்லோகத்தின் மூலமே நம்ம பார்த்துக்குவோம். அடுத்த வாரம் பார்ப்போங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதத்ஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.